எல்லாருக்கும் வணக்கம். நாலேஜ் சென்டரில் எல்லோரும் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆடிபிள் கேட்குதா? நான் பேசுகிறது ஆடிபிள்லாம் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். குட் ஆஃப்டர்நூன். ரைட், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம லைவ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் எல்லா நாலேஜ் சென்டர்ஸ்க்கும். எவ்ரி சாட்டர்டே சண்டே ஆஃப்டர்நூனில் யூபிஎஸ்சி ப்ரோக்ராமுக்கு, எவ்ரி சாட்டர்டே சண்டே மார்னிங் டிஎன்பிசி ப்ரோக்ராமுக்கும், ஆஃப்டர்நூன் யூபிஎஸ்சி ப்ரோக்ராமுக்கும் லைவ் கிளாஸஸ் நம்ம யூடியூப்பில் ரிலே ஆகும். நீங்கள் எல்லா இன்ட்ராக்ட் பண்ணலாம். இன்றைக்கி என்ன செஷன்லாம், இன்றைக்கி தான் ஃபஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். இந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் குடிமைப்பணி ஆற்றுப்படை அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குடிமைப்பணி ஆற்றுப்படைன்னா என்னென்னா உங்களுக்கு தெரியும், சிவில் சர்வீஸ் தான் குடிமைப்பணி. அந்த குடிமைப்பணி தேர்வுக்கு மாணவர்கள் பயிற்றுவிக்கிறதுக்கான மோட்டிவேஷன், அதில் சக்ஸஸ் ஆன கேண்டிடேட்ஸோட நேர்காணல்கள், அதுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளோட நேர்காணல்கள், அதில் பயிற்சி அளிக்கக்கூடிய பயிற்றுனர்கள், மென்டாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுடைய நேர்காணல்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த குடிமைப்பணி ஆற்றுப்படையில் நம்ம கொடுப்போம். அது போக உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆல் இண்டியா சிவில் சர்வீஸில் நம்ம கோச்சிங் சென்டருடைய வெப்சைட்டில் சேனலில், யூடியூப் சேனலில் இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே நான் முதல்வன் ஃபேக்கல்ட்டி டீம் இருக்காங்க, என்எம் ஃபேக்கல்ட்டி டீம். அதில் இன்றைக்கி மிஸ்டர் டார்வின் அப்படின்னு சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி, அவர் உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வீடியோஸ்லாம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது அடுத்த செஷனில், அதாவது நான் 2 to 3:30 முடித்த அப்புறமா அடுத்த செஷனில் அவர் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுவார். என்னுடைய பேர் டாக்டர் சங்கர சரவணன். நான் முதல்வர் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம், தமிழ்நாடு அரசு, பிரின்சிபல் சிஇசிசி, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதில் நம்ம பார்த்திங்கன்னா எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் நம்ம பயிற்சி கொடுக்குறோம். அதில் ரொம்ப முக்கியமான போட்டித் தேர்வுகள் அப்படிங்கும்போது நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லாம் இருக்குது. யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு தனியாக நம்ம ஒரு டீம் இருக்குது, ஆல் இண்டியா சிவில் சர்வீஸுக்கு. அவங்க ஃபுல்லாக உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்சஸ் இதில் இருக்குது. என்னுடைய கிளாஸஸ் சில கிளாஸஸ் இருக்கும், தமிழ் ஆப்ஷனல் லிட்ரேச்சர் நான் தான் எடுப்பேன் அதில். ஸோ மற்ற கிளாஸஸ் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கான ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் எடுப்பாங்க. ஓவராலாக நமக்கு இந்த ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ அப்படின்னு போகிறதுக்கு நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் நம்ம பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸோட, மென்டாஸோட, ட்ரெயினர்ஸோட, சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸோட, அந்த மாதிரி. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்டர்வியூக்கு நம்ம சைலேந்திர பாபு சாரை நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சார் ட்ரைனிங் பண்ணாங்க, எப்படி சக்ஸஸ் ஆகிருக்காங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்ட்டு. இதை நீங்கள் போய் இந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்க்கணும். இந்த ப்ளேலிஸ்ட்டில் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் சேனலுடைய யூடியூப் சேனலில் போனீங்கன்னா இது ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் சேனலுடைய யூடியூப் லிஸ்ட்டு. இங்கே ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஏஐசிசி டிஎன் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இதில் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போகணும். ப்ளேலிஸ்ட்டில் போனால் அந்த குடிமைப்பணி ஆற்றுப்படை, இதில் 9 வீடியோஸ் இருக்குது. அதுதான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். இந்த 9 வீடியோவில் சாரோட இன்டர்வியூ 2 செஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் இது நம்ம இந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறோம்னா டுஃபிட்கோவோட சேஞ்ச் பண்ணுறோம். டுஃபிட்கோ அப்படிங்கிறது தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க தான் அந்த நாலேஜ் சென்டர்ஸ் எல்லாம் ரன் பண்ணுறது முனிசிபல் கார்ப்பரேஷன் மூலமாக. அதுக்கு டுவிட்கோட எம்டி இருக்காங்க, மிஸ்டர் விவேகானந்தன் சார்ட்டு இந்த ப்ரோக்ராம் பற்றி, நம்ம குடிமைப்பணி ஆற்றுப்படை பற்றி ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். அது இதில் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த இதில் இருக்கக்கூடிய நான் முதல்வனில் மிஷன் டைரக்டர் மிஸ்டர் சுதாகரன் ஓட இன்டர்வியூ பண்ணது இதில் இருக்குது. அது மாதிரி எப்படி ட்ரைனிங் பண்ணாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேண்டிடேட்லாம் சக்ஸஸ் ஆனாங்க அப்படின்ட்டு. ஏற்கனவே சக்ஸஸ் ஆன கேண்டிடேட்ஸ் இப்போ கார்ப்பரேஷன் கமிஷனராக இருக்கக்கூடிய பாலச்சந்தர் ஐஏஎஸ், அவர் என்னோட ஸ்டூடெண்ட் கூட, தமிழ் ஆப்ஷனல் லிட்ரேச்சர் எடுத்தவர். அவரோட நாங்கள் ஒரு குடிமைப்பணி ஆற்றுப்படை பண்ணோம். அவருக்கு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணார்.
காரைக்குடி அழகப்பா காலேஜ்லேருந்தும் இன்னொரு காலேஜ்லேருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த இன்ட்ராக்டிவ் வீடியோ இதில் இருக்குது. அதே மாதிரி ஜிஜி அவங்க என்னோடய ஸ்டூடெண்ட்டு தான், தமிழ் ஆப்ஷனல் எடுத்து கிளியர் பண்ணவங்க. அவங்களோட இன்டர்வியூ இதில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி மோனிகா இவங்கெல்லாம் டாப்பர்ஸ். சிவச்சந்திரன், மோனிகா, ஜிஜி இவங்கெல்லாம் லாஸ்ட் இயரோட டாப்பர்ஸ். இவங்களோட இன்டர்வியூலாம் இருக்குது. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் நம்ம நிறைய மார்க் எடுத்து கிளியர் பண்ணாங்களோ அவங்களோட ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எப்படி படித்தாங்க, எப்படி அவங்களுக்கு இந்த கிளாஸஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எப்படி நான் முதல்வன் எக்ஸாம் எழுதினாங்க, இந்த மாதிரி வேரியஸ் வியூஸ் வந்து முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆள்கிட்டேருந்து மட்டுமே நீங்கள் வந்து விஷயங்களை எடுக்க முடியாது. நிறைய பேர்கிட்டேருந்து இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு, அதாவது 3 பேர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு வந்து சக்ஸஸான கேண்டிடேட்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொல்கிறத விட, நான் ஒரு மென்டராக 25 வருஷம் இருந்தால் கூட, நான் ஒரு விஷயத்த சொல்கிறத விட ஒரு சக்ஸஸான கேண்டிடேட் சொன்னாங்கன்னா நீங்கள் எல்லாருமே அதில் வந்து நிறைய கேட்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு வீடியோ பேசி போடணும் வைங்களேன், அது வந்து ஒரு 5000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா, அப்போது டாப்பராக வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தங்களை நான் இன்டர்வியூ பண்ணி போட்டோம்னா அதை வந்து ஒரு 25000 பேர் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா ஆல்வேஸ் த இமீடியட் சக்ஸஸ் அட்ராக்ட்ஸ். அப்படி இருக்கும்பொழுது ஆல் இண்டியா டாப்பர் அப்படின்னா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க நம்மளை, நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க சார், படித்தேன் சார் அப்படின்னு சொன்னாலும், பட் ஆனால் பாஸ் பண்ணது அவங்க தானே. நம்ம வந்து யாருமே ஆக்சுவலி இதில் என்னென்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாருமே யாரையும் ஐஏஎஸ்லாம் ஆக்க முடியாது. ஸோ நீங்கள் தான் ஆகணும். ஐஏஎஸ் ஆனாலும் சரி, ஐபிஎஸ் ஆனாலும் சரி, எது பாஸ் பண்ணாலும் நீங்கள் தான் பாஸ் பண்ணுவே தவிர மற்றவங்க யாரும் உங்களை ஆக மாட்டாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு obtain the best from the mentors, best from the successful candidates, best from the subject experts. அந்த மாதிரி நீங்கள் எடுத்து உங்களுடைய டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு, இப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட் தான் ஒருத்தர் எடுப்பார். இப்போ வந்து ஒருத்தர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எடுக்காருன்னா அவர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். ஒரு ஆந்திரபாலஜி எடுக்காருன்னா ஆந்திரபாலஜி தான் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். ஒருத்தர் சோசியாலஜி எடுக்காருன்னா சோசியாலஜியில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். அவர் வந்து ஜாகிரஃபியில் எடுக்காருன்னா ஜாகிரஃபி தெரியும் அவருக்கு. ஸோ நீங்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் எந்த அளவுக்கு தெரியணுமோ, அந்தந்த ஃபேக்கல்ட்டிக்கு எவ்வளோ தெரியுமோ அந்த அளவுக்கு நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணி, ஓரளவுக்கு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுற அளவுக்கு பெஸ்ட்டு எல்லாத்தையும் கெயின் பண்ணி நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். அதுவும் வந்து யங் ஏஜில் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்டாக வர முடியும். இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் மட்டும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன, மற்ற எக்ஸாமோட இப்போ வந்து கலெக்டர்னால் ஏன் அவ்வளோ தூரம் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படின்னா இப்போ வந்து இன்ஜினியர் அப்படின்னா 4 வருஷம் படித்தா நீங்கள் இன்ஜினியர் ஆகிடலாம், 5 வருஷம் படித்தா டாக்டர் ஆகிடலாம். நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னா எத்தனை வருஷம் படிக்கணும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அது நீங்கள் 1 வருஷத்துலேயும் ஆகலாம், 3 வருஷத்துலேயும் ஆகலாம், 5 வருஷத்துலேயும் ஆகலாம், எப்படினாலும் ஆகலாம். அது வந்து நமக்கு வந்து வி டோன்ட் நோ எவ்வளோ நாள் படித்தா நம்ம கலெக்டர் ஆக முடியும் அப்படின்னு நமக்கே தெரியாது. ஸோ அது வந்து நீங்கள் வந்து யங்கஸ்ட் ஏஜில் ஆகணும் அப்படின்னு கவர்மெண்ட் விரும்புது. அதனால தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் கேட்ச் தம் யங் அப்படிங்கிற கான்செப்டில் தான் அந்த குடிமைப்பணி ஆற்றுப்படை அப்படிங்கிறத அந்த கான்செப்டே நம்ம தொடங்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்ட்டையும் இன்டர்வியூ பண்ணி போடும்போது அதுலேருந்து நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்மளுடைய யூடியூப் வீடியோஸில் போட்டிருக்கோம், ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் சேனலில். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஒன்லி மோட்டிவேஷன் இந்த மாதிரி கெயின் பண்ணது மட்டும் பத்தாது. நீங்கள் ஆக்சுவலி என்ன பாடமோ அதை படிக்கணும், அதுக்கு என்ன டெஸ்ட்டோ அதை எழுதணும், அப்போ தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே இருக்குது. அதை பற்றி இப்போ அடுத்த செஷனில் மிஸ்டர் டார்வின் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். என்னென்ன வீடியோஸ் இருக்குது, எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த லைவ் செஷன் வந்து சாட்டர்டே சண்டே மத்தியானம் நடக்கும். இது ஒரு 6 மந்த்ஸுக்கு போகும். இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னென்ன வீடியோஸ் பார்க்கணும், அடுத்த வாரம் என்னென்ன வீடியோஸ் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷெட்யூல் கொடுத்துருவோம். இன்றைக்கி வந்து ஓவராலாக என்னென்ன ஃபவுண்டேஷன் வீடியோஸ் மொத்தம் எவ்வளோ வீடியோஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரிக்கு, ஜியாகிரஃபிக்கு அப்படி மாதிரி எல்லா விஷயமும் அவர் சொல்லுவார். ஸோ என்னென்ன சேனல் இருக்குது அதெல்லாம் பார்க்க சொல்லுவார். அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு இது பார்த்துட்ருங்க. மோஸ்ட்லி புதன் வியாழன் வாக்கில் உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் வரும். உங்கள் நாலேஜ் சென்டரில் ஒரு ஷெட்யூல் ஷேர் பண்ணுவாங்க. அந்த ஷெட்யூலில் ஷேர் பண்ணிக்கே பேர் கொடுத்துருங்க. யார் யார் யூபிஎஸ்சி வாண்ட் டு ப்ரிப்பேர் யூபிஎஸ்சி அப்படிங்கிறத உங்கள் நாலேஜ் சென்டரில் நீங்கள் பேர் கொடுத்துருங்க. நாலேஜ் சென்டர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அட்டன் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் நாலேஜ் சென்டர் தெரியும். நாலேஜ் சென்டர் தெரியாதவங்க இருக்கீங்களா? நாலேஜ் சென்டர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்குது. முனிசிபல் கார்பரேஷன், டவுன் பஞ்சாயத்தில் இருக்குது. நீங்கள் ஒரு நாலேஜ் சென்டரில் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். படிக்கலைன்னா உங்கள் ஊரில் அது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கே நாலேஜ் சென்டர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அங்கே போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டால் நான் மாதிரி யூபிஎஸ்சி ப்ரோக்ராம் சாட்டர்டே சண்டே நடக்குதாமே, அதில் வந்து ஐ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் அப்படின்ட்டு நீங்கள் நாலேஜ் சென்டரில் போனால் தான் டெஸ்ட் எழுதுறதுக்கு நாலேஜ் சென்டருக்கு தான் போய் ஆகணும். பட் கிளாஸ் கூட நீங்கள் போக முடியலன்னா என்றைக்காவது ஆன்லைன் கிளாஸ் தான் நீங்கள் ரூமில் கூட அட்டன் பண்ணிக்கலாம், உங்கள் வீட்டில் கூட அட்டன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் டெஸ்ட் எழுதுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நாலேஜ் சென்டருக்கு போய் தான் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் எழுதி ஃபீட்பேக் வாங்க முடியும்.
அதனால் நாலேஜ் சென்டர் வந்து இங்கே ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். மோரோவர் நாலேஜ் சென்டரில் புக்ஸ் நிறைய கவர்மெண்ட் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் படித்ததுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இப்போ நீங்கள் எல்லாருமே புக் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. முதல்ல ஆடியோ வெரி லோன் போடுறாங்க. ரஞ்சித் குமார் எந்த ஊரில் இருக்கீங்க? மற்றவங்களுக்குலாம் ஆடியோ கிளியராக இருக்கா? ரஞ்சித் குமாரோட ப்ராப்ளமா நம்ம ப்ராப்ளமா? அது மற்றவங்களுக்குலாம் ஆடியோ கரெக்டாக இருக்கா? ரஞ்சித் குமார் வந்து ஆடியோ சரியில்லைன்னு போட்டிருக்காரு, வெரி லோன் போட்டிருக்காரு. அவர் கம்மியாக வச்சுருக்காரா, நம்ம கம்மியாக வச்சுருக்குமா? வெதர் ஆடியோ இஸ் கிளியர்னா கிளியர்னு போடுங்க. ஒரு 5 பேர் ஓட்டு போட்டால் போதும், நான் அடுத்தால கண்டினியூ பண்ணிடுவேன். ஆடியோ ஓகே, ஆடியோ ஓகே, ஆடியோ கிளியர், ரைட், ஆடியோ கிளியர். எஸ் கிளியர்ன்றாங்க. சில இடங்கள் லோங்கிறாங்க, அது என்னன்னு தெரியல, நீங்கள் தான் செக் பண்ணணும். இங்கே கரெக்டாக இருக்குது. எங்களுக்கு நிறைய பேர் வந்து சரியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கேயும் செக் பண்ணால் கரெக்டாக தான் இருக்குது. லோவாக இருக்கிற இடம் எல்லோரும் ஒரே இடமா, மேபி ஒரே சென்டரில் இருக்கீங்களான்னு தெரில. ஆடியோ கிளியர் தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ரைட். ஸோ எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு வந்து நாலேஜ் சென்டர் எங்கே இருக்குன்னு பாருங்க. மோஸ்ட்லி நாலேஜ் சென்டர் எந்தெந்த சென்டர்லேருந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள். யூஆர் அட்டெண்டிங் ஃப்ரம் விச் நாலேஜ் சென்டர், அது கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் எல்லோரும். புதுக்கோட்டை, திருச்சி, அது மாதிரி எந்த ஊர்லேருந்து பண்ணிட்டுருக்கீங்க. யூஆர் அட்டெண்டிங் தி செஷன் ஃப்ரம் விச் நாலேஜ் சென்டர், அது மட்டும் கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஊர் பேர் மட்டும். only Saturday, Sunday afternoon 2 to 5. டிஎன்பிசி மார்னிங் நடக்கும். சாட்டர்டே சண்டே மார்னிங் வந்து டிஎன்பிசி, ஆஃப்டர்நூன் வந்து இது. ரிஜிஸ்ட்ரேஷன் தனித்தனியாக பண்ணிங்க. வெதர் யுவர் யூபிஎஸ்சி கேண்டிடேட் ஆர் டிஎன்பிசி கேண்டிடேட்ஸ் ரெண்டும் அப்படின்னா ரெண்டுக்குமே தனித்தனியாக ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்க. யூபிஎஸ்சிலையும் பண்ணி கொடுங்க, டிஎன்பிசி பண்ணி கொடுங்க. காலையிலையும் அட்டன் பண்ணுங்கள், ஆஃப்டர்நூன் அட்டன் பண்ணுங்கள். ஒரே ஃபார்மில் ரெண்டு பண்ணக்கூடாது, ரெண்டு தனித்தனி ஃபார்மில் பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு டேட்டா தனித்தனியாக வேணும். தஞ்சாவூர், திருநெல்வேலி, பழனி, சேலம், மதுரை, ஓகே, தேனி, வேற ஊர்? ராமநாதபுரம், ஹைதராபாத், ஓகே, கோயம்புத்தூர், யூபிஎஸ்சி நான் முதல்வன் எக்ஸாம் வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் வரும். இப்போ அந்த ட்ரைனிங்கை வந்து மெயினாக அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒழுங்காக அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிங்கன்னா நான் முதல்வன் எக்ஸாம் பாஸ் பண்ணி இங்கே வந்துடலாம். ஸோ இந்த ஃபோக்கஸ் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும்தான், மெயின்ஸுக்கு கிடையாது. இது வந்து உங்களுடைய முக்கியமான நோக்கமே வந்து இந்த உங்களை வந்து ப்ரிலிம்ஸுக்கு வந்து ரெடி பண்ணி கொண்டு வரணும். ஏன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது தான் பெரிய சேலஞ்சு. ஸோ அதுக்கான கோச்சிங் கொடுக்குறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம், நாட் அசோசியேட்டட் வித் மெயின்ஸ், ஃபோக்கஸிங் ஆன் ப்ரிலிம்ஸ். ப்ரிலிம்ஸுக்கு அதுவும் பர்டிகுலர்லி நான் முதல்வன் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி வரதுக்கு, சக்ஸஸ்ஃபுல்லான கேண்டிடேட்ஸாக வரதுக்கு நீங்கள் யார் சின்சியராக இருக்காங்களோ அப்போ ஓரளவு நாலேஜபிளாக வருவீங்க. எப்பவுமே படித்து ஈஸியாக கிளியர் பண்ணி வருவீங்க. அதுக்கான வீடியோஸ் எப்படி பார்க்கணும், படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான கைடன்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதை பார்த்தே நிறைய பேர் படிச்சுட்டு வந்திருக்காங்க. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த கேண்டிடேட்ஸை கேட்டோம், நீங்கள் எப்படி உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் பற்றி தெரியும் அப்படின்னு கேட்டோன்னே, சார் நான் நாலேஜ் சென்டரில் போய் பார்த்தேன் சார், எங்கள் நாலேஜ் சென்டர் எங்களுக்கு கைட் பண்ணாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க 2-3 ஊரில். அப்போ சரி, இப்போ இது எல்லா நாலேஜ் சென்டருக்கும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் ஒரு டிசிஷன் எடுத்து டிஃபிட்கோவும் நம்ம ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரும் சேர்ந்து இந்த ப்ரோக்ராமை வந்து உங்களுக்கு வழங்குகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் உள்ள விஷயங்கள் என்னென்ன நம்மளுடைய சேனலில் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து ஒரு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இதில் வந்து நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. எய்ம் டிஎன் ஒரு சேனல் இருக்குது, அது வந்து டிஎன்பிசி எக்ஸாம் அண்ட் அதர் எக்ஸாமுக்கு. அதுமாதிரி ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் ஏஐசிஎஸ்சிசி டிஎன் ஒன்று இருக்குது. அந்த சேனல் தான் நீங்கள் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு பார்க்கணும்.
அதுலேயும் நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்கள் கண்ட வீடியோஸும் பார்க்காம லேட்டஸ்ட் வீடியோஸ் இப்போ வந்து நான் முதல்வன் எக்ஸாமுக்கான இப்போ வந்து 2.1 ஒன்று போயிட்டுருக்கு. அதில் 15 டெஸ்ட் நடந்திருக்கு. என்விரான்மெண்ட் டெஸ்ட் நேற்று நடந்தது, 15 டெஸ்ட்டு. லாஸ்ட் இயர் நடந்த டெஸ்ட்டு, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஷன், ஃபவுண்டேஷன் கோர்ஸ், இதுக்கு அடிப்படையாக ஒவ்வொரு பாடமும் நடத்தி அந்த பாடத்துக்கான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். அந்த கொஷின்ஸ் ஏற்கனவே இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த அந்த டெஸ்ட் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அந்த டெஸ்ட் டிஸ்கஷனும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணி படிக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது அடுத்த செஷனில் என்எம் ஃபேக்கல்ட்டி வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. அப்கமிங் ப்ரிலிம்ஸ், நாட் அப்கமிங் ப்ரிலிம்ஸ்ங்கிறது இப்போ வந்துடும், மேலே வந்துடும். இது வந்து ஆகஸ்ட்டில், ஜூலை எண்ட் ஆர் ஆகஸ்ட் நடக்கக்கூடிய நான் முதல்வன் எக்ஸாமுக்கு, அப்கமிங் ப்ரிலிம்ஸுக்கும் யூஸ் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதையும் யூஸ் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். பட் வந்து இதனுடைய டார்கெட் வந்து 6 மாத ப்ரோக்ராம். எதுக்கு அப்படின்னா, இங்கே நான் முதல்வன் எக்ஸாம் கிளியர் பண்ணி வரக்கூடிய விரும்புகிறவங்களுக்கு, அவங்களுக்கு கைட் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராம். பட் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸுக்கு இது யூஸ் ஆகும். யூஸ் ஆகலைன்னு சொல்ல முடியாது. பட் நான் முதல்வன் எக்ஸாம் கிளியர் பண்ணி அதில் வந்து 1000 பேருக்கு 7,500 ஃபெலோஷிப் கொடுக்குறாங்கல்ல, கிட்டத்தட்ட 22,000 பேர் எழுதுறாங்க அந்த எக்ஸாம். நான் முதல்வன் எக்ஸாம் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 22,000 பேர் இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதுலேருந்து பெஸ்ட்டு 1000 பேரை செலக்ட் பண்ணி அதில் வந்து டாப் அந்த ரேங்க் அடிப்படையில் செலக்ட் பண்ணி ரிசர்வேஷன் பாலிசி எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஒருத்தருக்கு 7,500 ரூபா மாத ஃபெலோஷிப் மாதிரி 10 மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபெலோஷிப் ஒருத்தர் 2 வாட்டி அவைல் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து பயனடையணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோக்ராமே நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்படி வந்து நம்ம ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரோட சேனலை பயன்படுத்தி நீங்கள் வந்து பயனடையலாம். அப்போ அவங்களுக்கு வந்து இதை நீங்கள் ஒழுங்காக பார்த்துட்ருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கலாம். ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் கொடுப்போம். அல்லது அந்தந்த வீடியோஸ்லாம் பாருங்கன்னு சொல்லிடுவோம். இந்த வாரம் இந்தந்த வீடியோஸ்லாம் பாருங்கன்னு சொல்லிடுவோம். அடுத்த வாரம் இந்தந்த வீடியோஸ்லாம் பாருங்கன்னு சொல்லிடுவோம். பார்த்து முடிச்சோடனே முதல் 2 வாரத்துக்கு டெஸ்ட் இருக்காது. இந்த சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன வீடியோலாம் பார்த்தீங்களா, என்ன பார்த்தீங்க, இப்போ இன்றைக்கி நான் சொல்லலை என்ன வீடியோன்ட்டு. இன்றைக்கி சொல்லிட்டாருன்னா அடுத்த வாரம் வந்து நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த வீடியோலாம் பார்க்க சொல்லிட்டோமே, இதெல்லாம் பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி அதில் 2-3 கேள்வி கேட்போம். கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சார் இந்த மாதிரி நம்ம பார்த்தோமே சார், இதில் ஒரு டவுட் இருக்குது சார் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டி என்னென்ன ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டி வருவாங்க. இப்போ ஜியாகிரஃபி வராருன்னா மிஸ்டர் விவேகானந்தன் வருவார். அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒருத்தர் இருக்கார். ஹிஸ்ட்ரிக்கு மிஸ்டர் கிஷோர் இருக்கார். அது மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு மிஸ்டர் டார்வின் இருக்கார். அது மாதிரி இங்கே நான் என்ன ஃபேக்கல்ட்டி ஒவ்வொருத்தரும் வருவாங்க. வரும்பொழுது நீங்கள் அவங்கள்ட்ட வந்து டவுட் கேட்கலாம். அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்தந்த சப்ஜெக்ட் டவுட் கேட்டிங்க அப்படின்னா தே வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா கேட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வைக்கிற டெஸ்ட்டில் வந்து நீங்கள் எழுதி ஸ்கோர் பண்ணணும். நல்ல ஸ்கோர் யார் எடுக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் இண்டிகேட்டர். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல்வன் எக்ஸாமில் 1000 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% மார்க்கு மேலே வாங்கினவங்களே, அதில் வந்து 120 மார்க்கு 110 மார்க்லாம் வாங்கியிருக்காங்க நிறைய பேர். அதில் 50 மார்க் மேலே எடுத்தவங்களே ஒரு 5000 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வெரி சீரியஸ் கேண்டிடேட்ஸ் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாம். தமிழ்நாட்டில் எழுதக்கூடிய கேண்டிடேட்டில் இந்த சீரியஸான கேண்டிடேட் அவங்க தான். ஸோ அவங்க வந்து 1 வருஷம் 2 வருஷம் அட்டம்ப்டில் பண்ணி வரலாம். ஸோ அவங்களுக்கு வந்து எங்கே இருக்கும்போதே டக்குன்னு அவங்க சர்வீஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம கைட் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து கிராமத்தில் எல்லா இடத்துக்கும் இந்த சென்டர் வந்து சென்னையில் தான் இருக்குது, கிரீன்வேஸ் ரோட்டில் தான் இருக்குது. இந்த சென்டர் எல்லா இடத்துக்கும் வரணும் அப்படிங்கிறனால இப்போ விர்ச்சுவலி பாசிபிள். அதனால் எல்லா ஊருக்கும் பெனிட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமே பண்ணுறோம். இப்போ வந்து எல்லாமே ஆன்லைனில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 5 நாளும் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய என்னென்ன வீடியோஸ் பார்க்க சொல்கிறாங்களோ ப்ரோக்ராம் கொடுத்துருவாங்க. அந்த ஷெட்யூல் கொடுத்துருவாங்க. அந்த ஷெட்யூல் படி 5 நாள் நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த வீக்கெண்டில் வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கும். வீக்கெண்ட் இன்ட்ராக்ஷனில் என்ன இருக்கும், இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த கன்சர்ன்ட் ஃபேக்கல்ட்டி வந்து இப்போ இந்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி பாலிட்டி பார்க்க சொல்லியிருக்காங்க, அல்லது ஹிஸ்ட்ரி சயின்ஸ் பார்க்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த 3 வீடியோ பாருங்கள் சயின்ஸில், இந்த ஹிஸ்ட்ரியில் இந்த 3 வீடியோ பாருங்கன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தோன்னே அந்த வாரம் எண்டில் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோலாம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வியெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் எதாவது இருந்தால் அந்த டவுட்டும் கிளியர் பண்ணுவாங்க. கிளியர் பண்ணிட்டு 1 or 2 வீக்ஸ் போன அப்புறமா அதில் வந்து டெஸ்ட் வில் பி கண்டக்டட். ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் கொஷின் 25 கொஷினோ 50 கொஷினோ கொடுத்து உங்கள் சென்டருக்கு, நீங்கள் இருக்கிற நாலேஜ் சென்டருக்கு அந்த கொஷின்ஸ் அனுப்பப்படும். அவங்க வந்து அந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. கண்டக்ட் பண்ணி யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து ஸ்டேட் வைடாக இந்த மாதிரி இந்த சென்டரில் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, ஓவராலாக நம்மகிட்ட இவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க இந்த நாலேஜ் சென்டர்லேருந்து, அதில் இவ்வளோ பேர் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் வேர் வி ஆர் இந்த ஸ்டேட் லெவலில் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம அந்த காம்படிட்டிவ் இண்டெக்ஸில் எங்கே இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ தட் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். பரவாயில்ல, நான் வந்து நல்லதாக படிச்சுட்ருக்கேன், தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்கவங்களில் நான் நல்லதாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் கிடைக்கும். அதுக்கப்புறமா அவங்க தே கேன் ரைட் த எக்ஸாம் அண்ட் தே கேன்
நார்மல் எழுதி கிளியர் பண்ணலாம். அந்த ஏன்னா டிகிரி முடிச்ச அப்புறம் தான் நார்மல் எக்ஸாம் எழுத முடியும். இப்போ நீங்கள் ஃபைனல் இயரில் இருக்கலாம், நம்ம ஏப்ரலில் முடியும்னு நினைக்கலாம். அப்போ நான் இந்த வருஷமே ஜூலையில் எழுதி கிளியர் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கலாம். அப்போ எனக்கு எப்படி கைடன்ஸ் அப்படின்னா அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் கேட்ச் தம் யங் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட். அதுக்காக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இல்லை நான் ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணிட்டேன், எப்படி பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நல்ல கைடன்ஸ் வேணும், ஃப்ரீ கைடன்ஸ், நல்ல குவாலிட்டியான கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் எங்கேயும் போக முடியாது, நான் இங்கே ஊரில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு சாட்டர்டே சண்டே மட்டும் தான் ஸ்பேர் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஊர்லேயே இருந்து படிச்சுக்கிட்டே இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு பெஸ்ட்டு சர்வீஸ் நம்ம கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் ஆஃபர் பண்ணுறோம். லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88 பேர் வந்து நம்ம மெயின் எக்ஸாம் வந்து இங்கே வந்து படித்தாங்க. இப்போ இன்டர்வியூ போகும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆகி 111 பேர் இங்கேருந்து இன்டர்வியூக்கு ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். இப்போ வந்து யார் அட்டெண்டிங் த இன்டர்வியூ. ஸோ நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ரிசல்ட் வரும். போன வாட்டியோட இந்த வாட்டி நல்ல ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்குறோம். போன வாட்டி கிட்டத்தட்ட 55 பேர் தமிழ்நாட்டில் பாஸ் பண்ணாங்க. அதில் 37 பேர்கிட்ட நம்ம இன்ஸ்டியூட் மட்டுமே, கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் மட்டுமே 37 பேர், மற்ற பேர் வெளியில் இருந்து. ஸோ இந்த வாட்டி இன்னும் ரிசல்ட் நல்ல பெட்டராக வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் நீங்களும் அந்த வெற்றியாளரில் ஒருவராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலராக இந்த கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணணும். இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா 2 விஷயம். ஒன்று வந்து வாட் டு ஸ்டடின்னு தெரியணும், வாட் நாட் டு ஸ்டடின்னு தெரியணும். எது படிக்கணும் அப்படின்னு தெரியணும், எதை படிக்கக்கூடாதுன்னு தெரியணும். அதுக்கு தான் மென்டர்ஷிப் தேவைப்படுது, ஒரு கைடன்ஸ், எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ எங்கள்கிட்ட கைட் பண்ணுறவங்கலாம் யார் அப்படின்னா இந்த எக்ஸாமே எழுதின எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இங்கே எழுதி அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஜினலாக மிஸ் பண்ணியிருப்பாங்க, இன்டர்வியூ போயிருப்பாங்க 2 வாட்டி 3 வாட்டி, அதுக்கப்புறமா ஏதோ ஒரு 5 மார்க் 10 மார்க்கில் மிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ 25 இயர்ஸ்க்கு முன்னால் நானே கூட அப்படி தான் மிஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி மிஸ் பண்ணி இன்றைக்கி நான் அந்த இதுக்கு பிரின்சிபலாக இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்களுடைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அனுபவம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம அனுபவத்துலேருந்து எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது, மற்றவங்க அனுபவத்துலேருந்து தான் கற்றுக்கணும். ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு பழமொழி உண்டு, அது என்ன அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா, அனுபவம் என்பது நம் தலையில் உள்ள முடிகள் எல்லாம் முதிர்ந்த பின்னால் நம் கைக்கு கிடைக்கும் சீப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சு நாம் தலை செய்ய முடியாது, நம்ம தலையில் உள்ள முடியெல்லாம் கொட்டி போயிடும். ஸோ மற்றவங்களுக்கு தான் அதுக்கு உதவும். அதனால் நம்ம அனுபவத்தை வந்து நம்மளுடைய அனுபவத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே எடுக்கிற ஃபேக்கல்ட்டி எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த ஃபேக்கல்ட்டி வந்து இந்த எக்ஸாமே எழுதினவங்க, இன்டர்வியூ போனவங்க, மெயின் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் வாங்கினவங்க. அவங்க ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுப்பாங்க, பர்டிகுலர் ஆப்ஷனல் சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட்டில் அவங்க ரொம்ப ஹை ஸ்கோர் வாங்கினவங்க. ஸோ அந்த மாதிரி வச்சு அவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தவங்க, எந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணாமல் எப்படி பண்ணணும், அப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது வந்து ரொம்ப முக்கியமானது, அந்த பாயிண்ட்லாம் அனலைஸ் பண்ணி ரொம்ப முக்கியமான இந்த விஷயங்கள்லாம் முக்கியமானது எக்ஸாமில், இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் அசஸ் பண்ணி அந்தந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒப்பீனியன் கொடுப்பாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இது தெரியும், இந்த சப்ஜெக்டில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதுமாதிரி காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு திருக்குறள் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வந்து இந்த எக்ஸாம் பண்ணும்போது ஸ்வாட் அனலைசிஸ் பண்ணுவாங்க, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 விஷயங்கள் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு கேண்டிடேட்டுமே நம்ம ஜென்ரலி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். அதாவது வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கும். அதாவது என்னென்னா நம்ம எந்த வினையில் ஈடுபட போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஎன்பிசியா யூபிஎஸ்சியா என்ன எழுத போகிறோம், அதான் நம்ம செய்யக்கூடிய வினை. அதில் நம்மளுடைய வலிமை என்ன, வாட் இஸ் மை ஸ்ட்ரென்த் இன் தட், தன் வலிமை. மாற்றான் வலிமை, நம்மளுடைய கம்பீட் பண்ணக்கூடிய ஃபெலோ கேண்டிடேட்ஸோட தகுதிகள் திறமைகள் என்ன. வாட் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வி ஹாவ், அதாவது துணை வலிமை அப்படிங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி. இதை படிக்கிறதுக்கு நான் ரிமோட் வில்லேஜில் இருக்கேன், நான் ஒரு முனிசிபாலிட்டியில் இருக்கேன், எனக்கு கோச்சிங் கிடைக்கல அப்படின்னு இல்லாமல் இருக்கிறதுக்கும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி தர்றதா இந்த ப்ரோக்ராம். நீங்கள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய தரமான கோச்சிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து என்ஷூர் பண்ணுறாங்க. இதை வந்து ஜாப் போயிட்டே மேனேஜ் பண்ண முடியுமா, தாராளம் பண்ணலாம். சாட்டர்டே சண்டே வந்து இது அட்டன் பண்ணுங்கள். சாட்டர்டே சண்டே ஆஃப்டர்நூன் தான் நீங்கள் வந்து இதை அட்டன் பண்ணிங்கன்னா இந்த கைடன்ஸ் கிடைக்கும். மற்றபடி வீக் டேஸில் பார்க்குற வீடியோஸ் நீங்கள் எப்போனாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் மேபி உங்கள் நாலேஜ் சென்டரில் வந்தீங்க அப்படின்னா ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா அங்கேயே போட்டு காப்பிக்கலாம். அங்கே டிவி கிளாஸ் ரூம்லாம் இருந்ததுன்னா வீக் டேஸில் கூட அங்கே போட்டு காட்டலாம், இல்லை உங்கள் மொபைல்லே நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் எப்படி பார்க்கணும், இந்த வீக்கில் என்ன போர்ஷன் முடிக்கணும்னு மட்டும் சொல்லிடுவாங்க. வீக் டேஸில் நாலேஜ் சென்டரில் அவைலபிளாக இருந்ததுன்னா அவங்க வந்து உங்களுக்கு டிவி கிளாஸஸ் போட்டு அவங்க ரெக்கார்டட் வீடியோஸ் போட்டு காட்டுவாங்க, நீங்கள் உட்காந்து அட்டன் பண்ணலாம்.
அப்படி இல்லைன்னா உங்களுடைய மொபைலில் கூட பார்த்துக்கலாம். அது வந்து நாலேஜ் சென்டருக்கு நீங்கள் எப்படி போகிறீங்க, அங்கே உங்கள் நாலேஜ் சென்டரில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வீக் டேஸில் இருக்கக்கூடிய ரெக்கார்டு. அது வந்து ரெக்கார்ட் நம்ம என்ன போடணும்னு சொல்லிடுவோம். அது என்னைக்கு எதை போடணும் அப்படிங்கிறது வந்து கூட நம்ம வந்து சொல்லிடலாம். அது வந்து நீங்கள் அவங்க போட்டாலும் சரி, நீங்கள் பார்த்தாலும் சரி. பட் ஆனால் வீக்கெண்ட் கிளாஸஸ் இங்கேருந்து கண்டக்ட் பண்ணுவோம். சாட்டர்டே சண்டேல நாம் கண்டக்ட் பண்ணுவோம். அவங்க வந்து எப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாரம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுவாங்க. நம்ம கொடுக்குற ஷெட்யூல் படி நீங்கள் முடிச்சிருக்கணும். அந்த ஷெட்யூல் படி என்னென்ன போடணுமோ அதை வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்போ தான் அந்த வீக்கெண்டில் நம்ம வரதுக்கு இன்ட்ராக்ஷனுக்கு சரியாக இருக்கும். இது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போதுமே வந்து வீக்கெண்ட் இன்ட்ராக்ஷன் வரும்போது அந்த வீக்கான போர்ஷனை முடிச்சுட்டு வந்துடணும். நீங்கள் நாலேஜ் சென்டரில் போய் முடிப்பீங்களோ அல்லது உங்களுடைய ஆஃபீஸ்லேருந்தே உங்கள் மொபைலில் பார்ப்பீங்களோ எப்படியோ தெரியாது. இந்த வாரம் இதை முடிக்கணும் அப்படின்னா அதை முடிச்சுட்டு வந்துடணும். அப்போ தான் வந்து இந்த ப்ரோக்ராம் இருக்குது. வீக்கெண்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து நாலேஜ் சென்டருக்கு வந்தாகணும். சாட்டர்டே சண்டே வந்து நாலேஜ் சென்டரில் கண்டிப்பாக வந்தாகணும். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும். அப்போ தான் அந்த லைவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஜென்ரலி நாலேஜ் சென்டரில் ஒவ்வொரு நாலேஜ் சென்டர்லேயும் ஒரு ரிசோர்ஸ் பர்சன் இருப்பாங்க, ஒரு இது அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேளுங்க. இந்த மாதிரி நான் வந்து இந்த ப்ரோக்ராமில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறேன். எனக்கு வந்து இந்த அவங்களுக்குள்ள கோஆர்டினேட்டர்ஸ், நாலேஜ் சென்டர் கோஆர்டினேட்டர்ஸ்லாம் ஏற்கனவே மீட்டிங் போட்டிருக்கோம் நாங்கள். உங்கள் இதில் யார் யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்களுடைய பேரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அங்கே போய் கேட்டுட்டு அவங்கள்ட்ட சொல்லுங்கள். அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. நான் யூபிஎஸ்சி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறேன், டிஎன்பிஎஸ்சி ப்ரோக்ராம், அந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் இந்த வாரம் கேட்டிருக்கோம். அதனால் நீங்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் பர்சனை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் நாலேஜ் சென்டர் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் பர்சன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் வந்து ஹி வில் ஹெல்ப் யூ. டெக்ஸ்ட்டு வந்து வீக்கெண்டில் தான் இருக்கும். ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஒரு 25 கொஸ்டின் 50 கொஸ்டின் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கான டெஸ்ட்டை அங்கேயே கண்டக்ட் பண்ணுவாங்க. நாலேஜ் சென்டருக்கு நாங்கள் கொஸ்டின் செட் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். தே வில் கண்டக்ட். லோக்கலில் எங்கெங்கே நாலேஜ் சென்டர் இருக்குதுன்னு கேட்குறீங்க. அது வந்து பர்டிகுலர் திருவாரூரில் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு. திருவாரூரில் இருக்குது, எங்கே இருக்குங்க நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். திருவாரூரில் நாலேஜ் சென்டர் எங்கே இருக்குது, திருவாரூர் இருக்கா, தஞ்சாவூர் இருக்கா, பக்கத்தில் இருக்கா. எங்களுக்கு வந்து 100 இடங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து 100 இடங்கள் இருக்குது. அதாவது முனிசிபல் கார்பரேஷன்லையும் இருக்குது, சில டவுன் பஞ்சாயத்துலேயும் இருக்குது. அதனால் 100 இடங்கள் இருக்குது. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கே நாலேஜ் சென்டர் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ திருச்சியில் இருக்குது, மணப்பாறையில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது 2 ஊரில் இருக்கலாம், 3 ஊரில் இருக்கலாம். அது மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் கரூர் நாலேஜ் சென்டர் எங்கே இருக்குன்னு நீங்கள் உங்கள் ஊரில் தான் கேட்கணும். உங்கள் ஊரில் யார்ட்டே கேளுங்க, முனிசிபல் கார்பரேஷனில் கேளுங்க. இட் கம்ஸ் அண்டர் முனிசிபல் கார்பரேஷன். டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியன் அதில் ஒரு மெம்பர், டிஎல்ஓ ஒரு மெம்பர், அவர்கிட்ட கேட்டால் தெரியும். கரூர் டிஎல்ஓ பார்த்து லைப்ரரிக்கு போய்ட்டு டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியில் போய்ட்டு டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியை பார்த்து கேளுங்க. அல்லது கரூர் நாலேஜ் சென்டர்னு போட்டு உங்களுடைய கூகுள் மேப்பில் பார்த்து எங்கே இருக்குன்னு பார்த்து போங்க. வெள்ளூரில் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். முனிசிபல் கார்பரேஷனில் அதெல்லாம் கார்பரேஷனே 22 இது கார்பரேஷனில் கண்டிப்பாக இருக்கும். முனிசிபாலிட்டியோட கார்பரேஷன் பெருசு இல்லை, இல்லை கார்பரேஷன்லாம் இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணால் கண்டிப்பாக நாலேஜ் சென்டருக்கு போகணும். நாலேஜ் சென்டருக்கு போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும். பாலகணேஷ் ஹவ் டு செக்குன்னு கேட்குறாரு. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து எந்த ஊரில் இருக்கிறீங்களோ கூகுள் மேப்பில் பாருங்கள் நாலேஜ் சென்டர். நீங்கள் எந்த ஊர் பாலகணேஷ்? டூ to 5 டைம் சேஞ்ச் ஆகாது. கிளாஸஸ் வந்து 2 செஷன் நடக்கும். 2 to 3:30 ஒரு செஷன், 3:30 to 5 ஒரு செஷன், 2 செஷன் நடக்கும். எல்லா நாளும் சாட்டர்டே சண்டே மத்தியானம் யூபிஎஸ்சி ப்ரோக்ராம் நடக்கும். டைம் பத்தலையா? புரியல. இப்போ ப்ரிலிம்ஸ் அடிக்க ஸ்டார்ட் பண்ணால் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணலாமா அப்படின்னு. பாஸ் பண்ணலாம். யாராவது பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்களா என்ன? நெகட்டிவாக சொல்லுவாங்களா என்ன? பாஸ் பண்ணலான்னு தான் சொல்லுவோம். என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா எவ்வளோ தூரம் படிக்கணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. பாஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது.
அறிவுசார் மையம் தான் நாலேஜ் சென்டர். முனிசிபல் கார்பரேஷனோட அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வருது, அதுதான் அறிவுசார் மையம். அதான் வந்து உங்களுடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் என்ன படிச்சுட்ருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. 10th 12th மார்க் ஷீட் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க. இந்த போடுறாரு பாருங்க, கரூர் கார்பரேஷன் லைப்ரரி அண்ட் நாலேஜ் சென்டர் இன் ஜவஹர் பஜார் அப்படின்னு போட்டார். நாங்கள் லிஸ்ட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். சப்ஸ்கிரிப்ஷன் கிளாஸு சேர்ந்துட்டு இருப்பாங்க. நான் அடுத்த வாரம் கிளாஸ் போகும்போது அடுத்த வாரம் வேணால் நான் லிஸ்ட்டு வாங்கி எங்கெங்கே சேர்ந்துருக்காங்க, எவ்வளோ சேர்ந்துருக்காங்கன்னு ஒரு இது பண்ணுறோம். ஸோ தட் யூ கேன் கெட் அன் ஐடியா. எந்தெந்த நாலேஜ் சென்டர் வந்து டாப்பில் இருக்குது, எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க, வித் அட்ரஸோடு வேணால் ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறோம் அடுத்த வார செஷனில். இன்றைக்கி இல்லை, அடுத்த வார செஷனில். நாலேஜ் சென்டர் போகாமல் டெஸ்ட் எழுத முடியாது. இந்த ப்ராசஸே வந்து நாலேஜ் சென்டரை நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த ப்ரோக்ராமே வந்து யூ ஹவ் டு விசிட் த நாலேஜ் சென்டர் அப்படிங்கிறது தான். நாலேஜ் சென்டரில் போய் தான் டெஸ்ட் எழுதணும். அதுக்கு என்னவோ எக்ஸ்கியூஸ். சாட்டர்டே சண்டே அங்கே போய் தான் அட்டன் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதணும். எஸ், நாளைக்கே ரிஜிஸ்டர் பண்ணலாம். நாளைக்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லை புரியல, எதுக்கு இன்க்ரீசிங் டைம் கேட்டிருக்காரு எனக்கு புரியல. சிவலக்ஷ்மி வந்து சார் ப்ளீஸ் டெல் சம்திங் அபவுட் இன்க்ரீசிங் டைம்னா எனக்கு புரியல. நாலேஜ் சென்டரோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறீங்களா? ஒர்க் பண்ணுற பர்சன் என்ன பண்ணுறதுன்னா சாட்டர்டே சண்டே தான் நம்ம வைக்கிறோம். சாட்டர்டே சண்டேல போய் பண்ணணும். கிளாஸ் ரைட்டிங் ரேட் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓரியன்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து இப்போ ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்த வாரம் சாட்டர்டே சண்டேல கிளாஸே ஸ்டார்ட் ஆகும். இந்த வாரம் உங்களுக்கு ஷெட்யூல் கொடுப்போம். ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா என்னென்ன படிக்கணும் அப்படின்ட்டு முதல்ல எங்கள் வீடியோஸ் எப்படி பார்க்கணுன்னு சொல்லிடுவார். என்னென்ன வீடியோஸ் இருக்குன்னு இன்றைக்கி சொல்லிடுவார். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். ப்ளஸ் அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்க. வாரம் அப்படியே வந்து ஒரு 2-3 வாரம் ஆகும் இதெல்லாம் அக்காமடேட் ஆகி ஒரு ஷெட்யூல் வரதுக்கு. பட் யூ ஸ்டார்ட் எவ்வளோ பேர் வராங்களோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாலேஜ் சென்டரோட கோஆர்டினேட்டர்ஸோட மீட்டிங் போட்டோம். இன்றைக்கி நிறைய நாலேஜ் சென்டரில் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில நாலேஜ் சென்டரில் லேட்டாக வரலாம், நம்ம சேனலில் பார்த்து வரலாம். இப்போ தான் நாலேஜ் சென்டர் எங்கே இருக்குன்னு விசாரிக்கிறீங்க, விசாரித்து நீங்கள் போவீங்க. பட் இந்த ப்ரோக்ராம் போயிட்டே இருக்கும். நீங்கள் நாலேஜ் சென்டர் போகிறதுக்கு அதனால தான் டெஸ்ட்டு வந்து ஒரு 3-4 வாரம் 2-3 வாரம் தள்ளி வைக்கிறோம். அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் வைப்போம். எடுத்தோடனே டெஸ்ட் வைக்க மாட்டோம். நீங்கள் எல்லோரும் நாலேஜ் சென்டர் பார்த்து அக்காமடேட் பண்ணிவிட்டு, ஏன்னா டெஸ்ட் எழுதுறது முதல் டெஸ்ட்டே நாலேஜ் சென்டரில் தான் எழுதணும். அதுக்கு உங்களுக்கு 1 or 2 வீக்ஸ் ஆகும் நீங்கள் அக்காமடேட் பண்ணி நாலேஜ் சென்டர் பார்க்குறதுக்கு. பார்த்த அப்புறம் தான் நம்ம டெஸ்ட் வைப்போம். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 2 சாட்டர்டே சண்டேஸ் டெஸ்ட் கிடையாது. 5 வாரம் முடிச்சப்பறம் தான் டெஸ்ட் வைப்போம். அதாவது 5 கிளாஸ் முடிச்சப்பறம். இன்றைக்கி ஒரு கிளாஸ் நடக்குது இல்லையா, ஃபஸ்ட் கிளாஸ் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் செஷன். அடுத்த வாரம் சாட்டர்டே சண்டே, அதுக்கடுத்த வாரம் சாட்டர்டே சண்டே வந்து அப்புறம் தான் டெஸ்ட் வைக்கிறோம். அதுக்குள்ளே நீங்கள் ஆனால் வீக் டேஸில் படிக்க வேண்டியது என்னென்னு போர்ஷன் கொடுத்து நம்ம படிக்க வைப்போம். அடுத்த வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருவோம். இன்றைக்கி வந்து இன்ட்ரோடக்டரி கிளாஸ் தான். இது வந்து ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் நான் இப்போ கொடுக்குறது. அடுத்து கொடுக்க போகிறது வந்து எங்களுடைய சேனல் பற்றி. சேனலில் என்னென்ன இப்போ அதுவும் குடிமை பணியாற்றுப்படி மட்டும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். மற்ற ஃபவுண்டேஷன் வீடியோஸை பர்டிகுலராக அவர் மிஸ்டர் டார்வின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அதுக்கப்புறமா இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு யூடியூப்லேயே அப்லோட் பண்ணிடுவோம். ஏஐசிசி நாலேஜ் சென்டர் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி தனியாக அப்லோட் ஆயிரும்.
பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். டவுன் பஞ்சாயத்தில் இருந்தாலும் நம்ம பண்ணலாம். அவங்க இருந்ததுன்னா கொஸ்டின் பேப்பர் அனுப்பிடலாம். அதில் கொஸ்டின் பேப்பர் அனுப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்க போகிறாங்க. அதில் இருக்குது. மெயின் கிளாஸும் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து ப்ரிலிம்ஸுக்கு தான். ஏன்னா மெயின்ஸுக்குன்னு ஆப்ஷனல்லாம் கோச் பண்ணணும், எத்திக்ஸு இதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் ஐ ஓப்பனர் செஷன் இதில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இப்போடைய கான்சன்ட்ரேஷன் முதல்ல ப்ரிலிம்ஸ் தான். நீங்கள் பாஸ் பண்ணி இங்கே வாங்க, அப்புறம் மெயின்ஸ் நடத்துவோங்க. ஓகே, திருவாரூர் நாலேஜ் சென்டரோட டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா? ஓகே ஓகே. மற்ற ஊரில் எல்லாம் 10 to 6 பண்ணுறாங்க. இங்கே மட்டும் மற்ற ஊரில் 8 to 8 பண்ணுறாங்க. திருவாரூர் மட்டும் 10 to 6 தான். ஓகே, நான் உங்களுடைய நாலேஜ் சென்டரோட அத்தாரிட்டிஸ்க்கு கொண்டு போகிறேன், உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறேன். மற்ற ஊரில் 8 to 8 வச்சிருக்க மாதிரி இங்கேயும் 8 to 8 வைக்கணும்னு கேட்குறீங்க. திருவாரூர்லேயும் அவங்களுடைய அத்தாரிட்டிஸோட கவனத்துக்கு கொண்டு போகிறாங்க, என்ன இஷ்யூன்னு பார்த்து அவங்க அட்ரஸ் பண்ணுறது. முனிசிபாலிட்டி நாலேஜ் சென்டர் தான். ரகுபதி எந்த முனிசிபாலிட்டி நாலேஜ் சென்டரில் படிக்கிறீங்க? டெஸ்ட்டு கம்பல்சரியாக இது சென்டரில் போய் தான் அட்டன் பண்ணணும். டெஸ்ட்டு வீட்டுக்கெலாம் கொடுத்துட மாட்டாங்க. நார்மல் எக்ஸாம் வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் நடக்கும். வழக்கமாக இப்போ இருக்கிற பேட்டர்ன் வந்து 100 கேள்விகள், 90 கேள்வி ஜென்ரல் நாலேஜ், 10 கேள்வி சிசாட். இந்த பேட்டர்னில் நடக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். 200 மார்க் நடக்கும். ஒரு கேள்விக்கு 2 மார்க்கு, 200 மார்க் நடக்கும். அதில் நீங்கள் மார்க் எடுக்கிறத வச்சு உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஃபவுண்டேஷன் வீடியோஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதெல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ கேன் கிளியர் தி எக்ஸாம். அதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதம் 7500 அப்படின்னு 10 மாதத்துக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டாப்பில் வர்றக்குள்ளே கூட ஒரு 500 பேருக்கு சீட்டு ரெசிடென்சியல் கோச்சிங் கிடைக்கும். மெட்ராஸில் 220 பேர் தங்கி படிக்கலாம். 100 பேர் பார்ட் டைமாக வந்து படிக்கிறாங்க மெட்ராஸில். அதேமாதிரி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் எங்களுக்கு ஒரு சென்டர் இருக்குது, அங்கே 100 பேர் படிக்கலாம். ஒரு கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டியில் 100 பேர் படிக்கலாம். ஸோ மொத்தம் 520 பேருக்கு 520 பேருக்கு கவர்மெண்ட் கோச்சிங் கொடுக்குது. அதில் இந்த பார்ட் டைம் 100 பேர் தவிர மீது 420 பேர் வந்து ரெசிடென்சியல் கோச்சிங், இங்கேயே தங்கி படிக்கிற மாதிரி. இங்கே 220, மதுரை 100, கோயம்புத்தூர் 100. அவங்க மார்க்கு தக்கன இடம் கிடைக்கும், சென்னையிலையோ மதுரையிலையோ கோயம்புத்தூர்லையோ. ஸோ நாலேஜ் சென்டர் வந்து நாட் கம்ஸ் அண்டர் அவர் கண்ட்ரோல். நாங்கள் சாட்டர்டே சண்டே நாலேஜ் சென்டரில் எங்களுடைய கிளாஸ் நடத்த போகிறோம். அந்த டைமிங் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நாங்களும் அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம். இது வந்து எங்களுடைய பர்வியில் இல்லை, அது அந்தந்த முனிசிபாலிட்டி கீழே இருக்குது. எங்களுடைய டைமிங் வந்து 2 to 5 தான் எங்களுடைய டைமிங், எங்கள் கிளாஸஸ்ஸு. அதனால் உங்கள் டைமிங் வந்து அஃபெக்ட் பண்ணாது. 2 to 5 வந்து மத்தியானம் வந்து எங்களுடைய கிளாஸஸ் இருக்கும். டெஸ்ட் இருந்தாலும் அந்த டைத்தில் தான் இருக்கும். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் அங்கே போய் நீங்கள் நான்முதல் எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகி அங்கே போனால் தான் படிக்க முடியும். இல்லைன்னா அவங்க லைப்ரரியில் போய் யூனிவர்சிட்டி லைப்ரரியில் அது நாட் அலோடு. நீங்கள் இதில் படிக்கலாம். கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் தான் எல்லா போட்டி புத்தகங்களும் இருக்குது, அதில் படிக்கலாம்.
யுவர் செகண்ட் இயர் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் அட்டன் பண்ணிட்டுருங்க. ஆனால் நீங்கள் எலிஜிபிள் ஆகிறது வந்து டிகிரி முடித்தா தான் நான் மேல் எக்ஸாம் எழுத முடியும். இது படிக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் இயரில் காலேஜ் இருந்தால் கூட இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணலாம். இது ஃபைனல் இயர் முடிச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் செகண்ட் இயரில் இருந்தால் கூட அட்டன் பண்ணலாம். 10th +2 இது வரணும். காலேஜில் எந்த வருஷம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். செகண்ட் இயரா, தேர்ட் இயரா, ஃபோர்த் இயரான்னு சொல்லணும். டெஸ்ட் கொஸ்டின் நாலேஜ் சென்டரில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த ப்ரோக்ராமே வந்து நாலேஜ் சென்டரை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான். நாலேஜ் சென்டரில் வந்தால் நீங்கள் டெஸ்ட் எழுதணும். ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும். சாதாரணமாக நீங்கள் நம்ம வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது அப்படி இல்லை. இது வந்து மெயின்லி ஃபார் இன் அசோசியேட் வித் டுஃபிட்கோ டு ப்ரொமோட் தி நாலேஜ் சென்டர்ஸ். அதனால் அங்கே தான் கிடைக்கும். யூபிஎஸ்சி தமிழ் மீடியம் படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ப்ரிலிம்ஸ் இங்கிலீஷில் தான் இருக்கும், பாஸ் பண்ணணும். தமிழ் எழுதி பாஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு நாள் ஓரியன்டேஷன் கொடுக்கலாம். எப்படி வந்து தமிழில் படிக்கணும்னு ஐ கிவ் ஓரியன்டேஷன். இன்னும் சிசாட் பேப்பர் ஆன்லைனில் இருக்குது, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு கிளாஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சிசாட் பேப்பர் ஆன்லைனில் இருக்க எடுத்துக்கலாம். நீங்கள் டெஸ்ட்டு மோஸ்ட்லி சண்டே தான் இருக்கும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது எந்த முனிசிபாலிட்டி சென்டர்னாலும் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து எல்லா முனிசிபாலிட்டி சென்டர்லேருந்து கலெக்டிவாக வாங்கிக்குவோம் லிஸ்ட், யார் யார் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்ட்டு. கோ வித் யுவர் ஃபோட்டோகிராஃப், 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட். டிகிரியில் முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட், இல்லை டிகிரி எந்த வருஷம் இருக்கீங்களோ அதை போய் சொல்லுங்கள், எங்கே படிச்சுட்ருக்கீங்க என்னன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ரெண்டு ரிஜிஸ்டர் பண்ணலாம், தனித்தனியாக பண்ணணும். டிஎன்பிஎஸ்சி செஷன் காலையில், யூபிஎஸ்சி செஷன் மத்தியானம். ரெண்டுக்கும் பண்ணுறதா இருந்தாலும் ஒரே இதில் பண்ணாமல் தனித்தனியாக பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சிக்கு தனியாக பண்ணுங்கள், யூபிஎஸ்சிக்கு தனியாக பண்ணுங்கள். கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர்னு பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி எவ்வளோ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, யூபிஎஸ்சி எவ்வளோ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்ட்டு. எல்லாமே கொடுப்போம். மெயின்ஸ் புக் லிஸ்ட்லாம் கேட்குறீங்க, எல்லாமே கொடுப்போம். வரக்கூடிய கிளாஸஸில் ஃப்யூச்சரில் கொடுப்போம். வேறு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கிளாஸ் பற்றி இப்போ இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. வில் இன்வைட். போஸ்டர் எல்லாம் கிடைக்காதுங்க. பாருங்கள், நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு பாருங்கள். உங்கள் இதில் கூட்டம் இல்லைன்னா சேர்த்துக்குவாங்க. போதுமான நம்பர் வந்துருச்சுன்னா அங்கே சேர்க்க முடியாது. ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கு இவ்வளோ நம்பர்னு வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் எலிஜிபிள் ஃபைனல் இயர் முடித்தா தான் எலிஜிபிள் ஜென்ரலி. இப்படி இல்லைன்னா தேர்ட் இருந்தால் கூட சேர்த்துக்குவாங்க. செகண்ட் இயரில் தேர்ட் ஃபைனல் இயர் ஆட்கள் இல்லைன்னா ஃபஸ்ட் இயரில் கூட சேர்த்துக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணுறது தானே, இல்லை ஒன்றும் இல்லை.
ஓகே, ரைட். இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லி இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. இல்லையா? டார்வின் அவர் சொல்லுங்கள். சொல்லுங்கள். இப்போ வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்எம் ஃபேக்கல்ட்டி மிஸ்டர் டார்வின் வந்து உங்களுக்கு வந்து நம்ம சேனலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவார், கேட்டுக்குங்க. ஓகே, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். யூ வுட் ஸ்டார்ட் ரிஜிஸ்டரிங். அதுக்கப்புறம் உங்களுடைய இதெல்லாம் கிரீவன்ஸ்லாம் இருக்கோ சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வி வில் டூ. ஸோ டெஸ்ட் ஷெட்யூல் முன்னாலே கொடுத்துருவோம். 1 or 2 வீக்ஸில் ஸ்டெபிலைஸ் ஆகி கொடுத்துருவோம். என்னென்ன படிக்கணும், இன்றைக்கி வந்து ஒன்லி ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக போகும். ஒரு 4-5 வாரத்துக்குள்ளே எல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆச்சு, அதுக்கப்புறமா டெஸ்ட் இருக்கும். ஓகே, வாங்க. ஸோ மிஸ்டர் டார்வின் இவர் வந்து உங்களுக்கு என்எம் ஃபேக்கல்ட்டி, சீனியர் ஃபேக்கல்ட்டி, யூ வில் இன்ட்ரடியூஸ் தி செஷன்ஸ். ஓகே, நம்மளுடைய சேனலை எப்படி பார்த்து ஃபவுண்டேஷன் கோர்ஸில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சார் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார், பார்த்துக்குங்க. ரைட், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். ஸோ இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக இது நீங்கள் உங்கள் ஃபெசிலிட்டிஸை அப்புறம் எப்படி ப்ரிப்ரேஷன் இந்த மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு பேசிக்கான ஐடியாஸ் வந்து சார் தெளிவாகவே சொல்கிறாங்க. ஸோ சப்ஜெக்ட் பர்ஸே நம்ம எப்படி பார்க்கணும், அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம இப்போது பார்க்கலாம். ஓகே, ஸோ யூபிஎஸ்சி நம்மள பலருக்கு வந்து ஒரு கனவு, ஒரு வெறி இருக்கும். ஸோ அது பண்ணணும்னு இருக்கும். அது எப்படி பண்ணுறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். சரி, ஸோ யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஏஜ் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோடைய ஸ்டேஜஸ் என்ன, அதில் என்னென்னலாம் வந்து லெவல்ஸ் இருக்குது, அது எந்த அளவுக்கு கொஞ்சம் டஃப்பாக இல்லை ஈஸியாக அப்ரோச்சபிளாக, அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட்டு நம்மளோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட், ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஒரு பேசிக் டிகிரி வச்சுருந்தா யூ ஆர் குவாலிஃபைட் டு ரைட் தி எக்ஸாம். ஒன்று. ரெண்டாவது, ஏஜ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 இயர்ஸ் ஆயிருக்கணும். சரியா? இப்போது டிகிரி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் அப்ளை பண்ணி எழுதலாமா அப்படின்னா யூ கேன் ரைட். ஆனால் நீங்கள் மெயின்ஸ் போகும்போது நீங்கள் வந்து என்னுடைய டிகிரியை வந்து ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் அல்லது என்னுடைய சப்ஜெக்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும், யூபிஎஸ்சிக்கு ப்ரொவைட் பண்ணணும். அது எப்போனா மெயின் ஸ்டேஜில். அதே போல் டாக்டர், எம்பிபிஎஸ், எம்டிஎஸ் இவங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் முடிக்காததுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணி இந்த எக்ஸாமை எழுதலாம். அகெயின் மெயின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த இன்டர்ன்ஷிப் வந்து ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்னிப் வந்து இது என்ன அப்படின்னா நம்மளுடைய யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்லேருந்து டைரெக்டாகவே எடுத்தது. இதில் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இங்கே எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணுங்கிற விஷயங்கள் இருக்குது. அதே போல் நார்மல் கேண்டிடேட்ஸ்க்கு, ஃபைனல் இயர் கேண்டிடேட்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களும் இதில் இருக்குது. சரி, ஓகே. அடுத்தது நம்மளுடைய ஏஜ் ரிலேட்டடான விஷயங்கள். ஸோ மினிமம் ஏஜ் அப்படின்னு பார்த்தோன்னா 21 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். மேக்ஸிமம் ஏஜ்னு பார்த்தாக்க அது டிஃபர் ஆகுது. எதை பொறுத்து டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தா கேட்டகரி வைஸ் டிஃபர் ஆகுது. ஜென்ரல் கேட்டகரிக்கு அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 32 இயர்ஸ். அதே போல் ஓபிசிக்கு வந்து 35 இயர்ஸ். அப்புறம் எஸ்சி/எஸ்டி பீப்புளுக்கு வந்து 37 இயர்ஸ். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ், மேக்ஸிமம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. அதே போல்
நம்பர் ஆஃப் அட்டம்ஸும் இதில் டிஃபர் ஆகுது. ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு 6 அட்டம்ஸ் டோட்டலி, ஓபிசிக்கு வந்து 9 அட்டம்ஸ், எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து தெர் இஸ் நோ அட்டம்ப்ட் லிமிட், பட் இந்த ஏஜ் லிமிட் இருக்குது. அந்த 37 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் எத்தனை அட்டம்ப்ட் வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் 37 இயர்ஸ் வரைக்கும் தான் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் ஜென்ரலான அந்த டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சில ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. அதே போல் சர்வீஸ் பீப்புளுக்கு அவங்களுக்கு ஒரு சில ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து கேட்டகரி வைஸ் வந்து டிஃபர் ஆகுது, ப்ளஸ் அவங்களுடைய எலிஜிபிலிட்டி வைஸும் டிஃபர் ஆகுது. சரி, அடுத்தது எக்ஸாம் பர்சே அதோடைய பேட்டர்ன். ஸோ யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ப்ரிலிம்ஸு, அடுத்தது மெயின்ஸ், அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி இன்டர்வியூ. சரியா? இப்போ ப்ரிலிம்ஸில் 2 பேப்பர் இருக்குது, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இதில் வந்து கியூமுலேட்டிவாக மார்க்ஸ் என்ன எப்படி எடுத்துப்பாங்க, இதுலேருந்து ஸ்கோர்ஸை எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸில் 2 பேப்பர், ஒன்று ஜென்ரல் ஸ்டடீஸ், இன்னொன்று வந்து ஆப்டிடியூட். அதை சிசாட்னு சொல்லுவாங்க, சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேப்பர் 1ல் 100 கொஷின்ஸ், இந்த சிசாட்டில் வந்து 80 கொஷின்ஸ். ஆனால் ரெண்டுமே வந்து 200 மார்க்ஸ். ரைட்டா? ரெண்டுமே 200 மார்க்ஸ் ஈச். ரைட்டா? இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் 2 மணி நேரத்தில் எழுதுவீங்க, 200 மார்க்ஸுக்கு எழுதுவீங்க. ரைட்டா? இங்கே உங்களுக்கு ஒரு கேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ரைட்டா? நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. இப்போது நெகட்டிவ் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3. அதாவது நீங்கள் ஒரு கொஷினுக்கு வந்து தப்பாக போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு அந்த கொஷினோட வேல்யூவில் 1/3 ஆஃப் தி இது போயிடும், மார்க்ஸ் வந்து மைனஸ் ஆகும். ரைட்டா? அப்படி பார்க்கும்போது ஜென்ரல் ஸ்டடீஸில் 0.66 மார்க்ஸ் உங்களுக்கு போயிடும் ஒவ்வொரு தப்பான கொஷினுக்கும். அதே போல் சிசேட் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது, ஆனால் இதில் என்ன அப்படின்னா இந்த டோட்டல் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா 80 தான். ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது, ஆனால் சிசேட்டில் 80 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஆனால் மார்க் வேல்யூன்னு பார்த்தா ரெண்டுமே ஈக்குவல், அதிலும் 200 தான், சிசேட்டும் 200 தான். அப்படி பார்க்கும்போது சிசேட்டில் 80 கொஸ்டின்ஸுக்கு 200 மார்க்னா அப்போ ஒரு கொஸ்டின் கேரிஸ் 2.5 மார்க்ஸ். புரியுதா? ஸோ இதில் நீங்கள் 1/3 பார்க்கும்போது 0.83 அப்படி மைனஸ் ஆகிடும். ஸோ ரெண்டுக்குமே வந்து மார்க்ஸ் 200 தான், ஆனால் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டிஃபர் ஆகும். இங்கே டைம்னு பார்க்கும்போது ரெண்டுக்குமே வந்து 2 ஹவர்ஸ். ஸோ எதுக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை வச்சு தான் நம்ம இந்த எக்ஸாமை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுவும் பர்டிகுலராக இந்த ப்ரிலிம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ரைட்டா? இப்போது ஒரு பர்டிகுலர் கொஷினுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை அந்த பர்டிகுலர் கொஷினை நம்ம எடுக்கலாமா, இல்லை அதை ஸ்கிப் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து எப்போ தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாதான் இது உங்களுக்கு புரியும். ரைட்டா? இப்போது சிசேட் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கொஷின் டஃப்பாக இருக்குது, அந்த கொஷினை உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிராக் பண்ணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ புரியும் அப்படின்னா, இந்த மாதிரி டைம் வேல்யூ, மார்க் வேல்யூஸ், இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் அதை அப்ரோச் பண்ணுமா, இதில் கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவீங்க. சரி, அதுக்கு அடுத்து ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் மெயின்ஸில் பேசிக்காக 9 பேப்பர் இருக்குது. 9 பேப்பரில் 2 லாங்குவேஜ் பேப்பர் இருக்குது. அந்த 2 லாங்குவேஜ் பேப்பர் வந்து பேசிக்காக குவாலிஃபிகேஷன், இந்த குவாலிஃபிகேஷன் பேப்பர்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 4 பேப்பர் இருக்கு. அதே போல எஸ்ஏ ஒரு பேப்பர் இருக்கு. அதுக்கப்புறம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட். இப்போ மொத்தம் 9 பேப்பர்னு சொன்னோம். இதுல குவாலிஃபிகேஷன் பேப்பர் வந்து 2. ஒன்று இங்கிலீஷ், அது மேண்டேட்ரி. இன்னொன்று லாங்குவேஜ் பேப்பர். நம்ம தமிழ் அப்படின்னா தமிழ் எடுத்துக்கலாம். வேற ஏதாவது லாங்குவேஜ் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா அதுவும் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது 2, அதாவது குவாலிஃபிகேஷன்ல இங்கிலீஷ் 1, நம்மளுடைய லாங்குவேஜ் பேப்பர் 1. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ்ல 4 பேப்பர், GS1, GS2, GS3, GS4 அப்படின்னு சொல்லி 4 பேப்பர் இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்ஏ ஒரு பேப்பர். அதுக்கப்புறம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் நம்மளுடைய யூபிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. அதுல உங்களுடைய ப்ரிஃபர்டு சப்ஜெக்ட் எது அப்படின்னு சொல்லி நீங்க செலக்ட் பண்ணி அதை நீங்க இங்க ப்ரெசென்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஆந்த்ரோபாலஜியில் பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு 2ஆ பிரிச்சுட்டு இங்கே நீங்கள் எழுதணும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஈச் வந்து எவ்வளோ ஸ்கோர் அப்படின்னா 250 மார்க்ஸ். ரைட்டா? அப்படி பார்க்கும்போது குவாலிஃபிகேஷனில் 2 பேப்பர்,
ஜென்ரல் ஸ்டடீஸில் 4, ஆராய்ச்சி மொத்தம், எஸ்ஏ 1, 7, அதுக்கப்புறம் ஆப்ஷனலில் ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட், ஆனால் அந்த சப்ஜெக்டில் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். அப்போ டோட்டலாக 9 சப்ஜெக்ட், ரைட்டா? ஸோ இதுதான் மெயின்ஸ். அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி இன்டர்வியூ, அதாவது உங்களுடைய இன்டர்வியூ ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ். இதை கிராக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ். சரி, இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜுமே ரொம்பவே முக்கியமானது. ஏன் அப்படின்னா இந்த ப்ரிலிம்ஸு கிராக் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ரைட்டா? சரி, ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ் போகிறீங்க, மெயின்ஸ் அங்கே கிராக் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் திருப்பி செகண்ட் டைம் அட்டன் பண்ணும்போது நீங்கள் மெயின்ஸ்லேருந்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கூடாது. திருப்பி ப்ரிலிம்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது ஒவ்வொரு ஸ்டேஜுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக கொடுக்க வேண்டியது இருக்குது, ரைட்டா? சரி, இப்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ரிலிம்ஸ் ஸ்டேஜ்னு பார்த்தோம். அதில் ஜென்ரல் ஸ்டடீஸு அப்புறம் சிசாட்னு பார்த்தோம். இது ரெண்டுக்குமே வந்து மார்க்ஸ் எல்லாம் அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். இப்போது ஃபைனலாக உங்களுக்கு மார்க்கை வந்து கவுண்ட் பண்ணி உங்களுக்கு ரேங்க் போடுவாங்க இல்லையா, அந்த கியூமுலேட்டிவான ஸ்கோரில் ப்ரிலிம்ஸோட ஸ்கோர் சேருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ப்ரிலிம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டிக்கெட் போல், அதாவது மெயின்ஸ் போய் எழுதிக்கலாம். மெயின்ஸில் நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கோரையும், இன்டர்வியூவில் என்ன ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கோரையும் கலெக்டிவாக எடுத்து தான் உங்களுக்கு ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுப்பாங்க. சரியா? அப்போது ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ 3 ஸ்டேஜ். அதில் ப்ரிலிம்ஸ் வந்து உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் போல தான், மெயின்ஸு, இன்டர்வியூ தான் உங்களுக்கு ஃபைனல் ரேங்கிங்கை முடிவு பண்ண போகிற ஸ்டேஜஸ். சரியா? சரி, அப்படின்னா நான் மெயின்ஸு, இன்டர்வியூ முக்கியம், அப்போ ப்ரிலிம்ஸ் வந்து நான் லைட்டாக எடுத்துக்க முடியுமான்னா கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு டேட்டா 2023 வரைக்கும் இருக்குது, 2018 2023 வரைக்கும். இந்த நம்பர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, தி நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளைடு, யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் 2023 எக்ஸாம்பிள் எடுத்து பேசுவோம். அங்கே 13 லட்சம் பேர் வந்து நான் இந்தியா லெவலில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து எழுத போகிறது என்னமோ ஒரு 7 lakhs, அரௌண்ட் 7 lakhs தான் வந்து எழுதுவாங்க. பட் அப்ளை பண்ண நம்பர் வந்து 13 lakhs. 13 lakhsல 7 lakh வந்து எழுதுறாங்க. அந்த 7 lakhsல ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் எவ்வளோ இருந்தாங்க அப்படின்னா வெறும் 14,000 பேர் தான், ரைட்டா? அப்போது 13 லட்சம் பேர் அப்ளை பண்ணி அதில் ஒரு 7 லட்சம் பேர், அரௌண்ட் 7 லட்சம் பேர் எழுதி அதில் வெறும் 14,000 பேர் தான் வந்து ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த ப்ரிலிம்ஸ் டெஸ்டோடைய இம்பார்ட்டன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து உங்களுக்கு ஸ்கோர் வந்து அங்கே ஃபைனலாக எடுத்துக்க போகிறது இல்லாட்டினாலும் இட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். மெயின்ஸு, இன்டர்வியூ எப்படி முக்கியமோ அதே போல் ப்ரிலிம்ஸும் ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. ஸோ ப்ரிலிம்ஸு அப்புறம் மெயின் ஸ்டேஜஸ் அந்த 9 பேப்பர் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படிங்கிறது. இப்போது மெயின்ஸில் 9 பேப்பர் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் 2 குவாலிஃபைங் பேப்பர் பார்த்தோம். 2 குவாலிஃபைங் பேப்பர்னு பார்த்தோம். இங்கிலீஷு, நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜ் ஒன்று. இந்த 2 பேப்பரோட மார்க்கையும் உங்களுடைய மெயின்ஸு ஸ்கோர் கார்டில் எடுத்துக்க போக மாட்டாது. இந்த எஸ்ஏ, ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்ஷனல், இதுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கோர்ஸு எடுத்துக்கப்படும், ரைட்டா? இது அப்புறம் எதுக்கு சார், எதுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் பேப்பர் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இங்கிலீஷு அப்புறம் நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜ், நம்மளுடைய கேஸில் தமிழாக இருக்கட்டும். சரி, இந்த தமிழாக இருந்தால் இப்போ இந்த 2 பேப்பரையும் நீங்கள் எழுதி ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் ஸ்கோர் எடுத்தாதான் மெயின்ஸில் மீதி பேப்பரே திருத்த ஆரம்பிப்பாங்க. இங்கேயே ஏதோ ஒரு பேப்பரில் நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் எடுக்கலை அப்படின்னா இங்கேயே உங்கள் பேப்பரை எலிமினேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எவ்வளோதான் நல்லா எழுதியிருந்தாலும் இதை அவங்க திருத்த மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னையா இப்படி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகிறீங்க, இது அவ்வளோத்துக்கு தூரத்துக்கு கஷ்டமானதா, அப்போ குவாலிஃபிகேஷன் பேப்பர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. சிம்பிளான குவாலிஃபிகேஷன் பேப்பராக தான் இருக்கும். எதுக்காக அப்புறம் இதை வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு லாங்குவேஜை பற்றி உங்களுக்கு அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சிருக்கா அப்படின்ட்டு விஷயத்த உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த குவாலிஃபிகேஷன் பேப்பர்ஸ். இங்கிலீஷாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜாக இருக்கட்டும், இது ரெண்டையுமே வந்து உங்களுக்கு அடிப்படை தெரிஞ்சிருக்கா, அந்த லாங்குவேஜில் அடிப்படை தெரிஞ்சிருக்காங்கிற ஒரு பேசிக்கை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான்
இந்த குவாலிஃபிகேஷன் பேப்பர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது 2 தவிர்த்து மீதி 7 பேப்பரும் உங்களுடைய மார்க்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. எஸ்ஏ, ஒரு எஸ்ஏ பேப்பர் பார்த்தோம், அதில் 2 எஸ்ஏஸ் எழுதணும். அந்த 2 எஸ்ஏக்கு டோட்டலாக மார்க்ஸ் எவ்வளோனா 250 மார்க்ஸு. அதே போல் ஜென்ரல் ஸ்டடீஸ் அதில் 4 பேப்பரு, ஈச் பேப்பர் 250 மார்க்ஸு. அதுக்கப்புறம் ஆப்ஷனல் ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட், அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டில் பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு எழுதுவீங்க. அது ஈச் கேரிஸ் 250. ஸோ கியூமுலேட்டிவாக பார்க்கும்போது இங்கே எவ்வளோ வருது, 1750 மார்க் வரும். ரைட்டா? அதுக்கப்புறம் இன்டர்வியூ, பர்சனாலிட்டி இன்டர்வியூ டெஸ்ட், இதில் 275 மார்க்ஸ். சரியா? இப்போ இது எல்லாத்தையும் கியூமுலேட்டிவாக சேர்த்தா மொத்தம் 2025 மார்க்ஸ். ரைட்டா? சரி, இப்போ இந்த 2025 மார்க் இதுதான் உங்களுக்கு ரேங்க் முடிவு பண்ண போகிறது. ஸோ இந்த 2025ல் ரேங்க் 1 எடுக்கிறாங்க, ஆல் இண்டியா ரேங்க் 1 எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க எவ்வளோ % ஆஃப் மார்க் எடுத்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இந்த 2025 மார்க்கில் டோட்டல் 2025 மார்க், இதில் ஆல் இண்டியா ரேங்க் 1 எடுக்கிறவங்க எவ்வளோ %, ஒரு 70%, இல்லை 60%, இல்லை 20% எவ்வளோ எடுத்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. எஸ், ஏதாவது கெஸ்? சரி, இதை பாருங்க. ரைட்டா? ஓகே. ஸோ பலர் 40 to 45 சொல்றீங்க, 55, 50. கரெக்ட். ஸோ 50% இப்போ 2024ல இந்த ஸ்கோர் டாப் 10 ரேங்க்ஸ். ரைட்டா? இந்த டாப் 10 ரேங்க்ஸ் இதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க சக்தி துபே அப்படின்ட்டு ஒருத்தவங்க, அவங்களுடைய கியூமுலேட்டிவ் ஸ்கோர் என்னன்னா 1043, லெஸ் தேன் 50%. ஸோ லெஸ் தேன் 50%. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து 2025 ஸ்கோருக்கு லெஸ் தேன் 50% எடுத்தாக்க நீங்க ரேங்க் 1 கூட எடுக்கலாம் அப்படிங்கிறது இங்க ஒரு விஷயம். பட் இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, நீங்க டாப் 10 பாருங்க, எல்லாருமே க்ளோஸா இருக்கிறாங்க. 1043, 1038, 1038, 1035 எல்லாருமே க்ளோஸா இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க டோட்டல் லிஸ்ட் எடுத்தீங்கனாலே எல்லாமே 1043 ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னா 1000 இல்லாட்டினா 950 இதுக்குள்ளேயே எல்லாத்தையுமே கொண்டு போயிடலாம், எல்லாத்தையுமே அடக்கிடலாம். அன்லெஸ் நீங்க கேட்டகரி வைஸ் டிஃபர் ஆகாட்டி, ஒரு பர்டிகுலர் கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப க்ளோஸா இருக்கும். ரைட்டா? அந்த கேட்டகரி முடிஞ்சு அப்படின்னா வேற கேட்டகரி போகும்போது மேபி அந்த மார்க் டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர எல்லாமே க்ளோஸா தான் இருக்க போகுது. பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மெயின்ஸா இருக்கட்டும் இல்லை இன்டர்வியூவா இருக்கட்டும், ஒவ்வொரு மார்க்கும் இன்ஃபேக்ட் அரை மார்க் கூட உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? அவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஒரு 1/4 மார்க், அரை மார்க்னாலுமே கிராண்டடா எடுத்துக்க முடியாது. கொஞ்சம் கவனமா நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இதுல பாயிண்ட். சரியா? சரி, இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த யூபிஎஸ்சி கிராக் பண்ண முடியுமா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தோணிருக்கலாம். ஸோ வேர்ல்டு லெவல்ல யூபிஎஸ்சி இட் இஸ் ரேங்க்ட் 3rd இன் தி மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸாம். சைனால கெக்கோ அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, அதுதான் டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் JEE அட்வான்ஸ்டு, தேர்டு யூபிஎஸ்சி. இது என்ன பேசிஸ்ல இதை ரேங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபைனல் லிஸ்ட் எவ்வளோ பேர், அதாவது எத்தனை பேர் அப்ளை பண்ணி ஃபைனலாக எத்தனை பேரை அவங்க உள்ள எடுத்துக்கிறாங்க, இண்டக்ட் பண்றாங்க, அந்த வகையில் இந்த ரேங்கிங், இந்த டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி இந்த ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த எக்ஸாம் ரொம்ப பூதாகரமானது, இது ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் பண்ண முடியாது அப்படி சொல்ற வரத்துக்கு இல்லை. இந்த எக்ஸாமுக்கான மரியாதையை, இந்த எக்ஸாமை நீங்கள் சூஸ் பண்ணி எழுத ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூ ஷுட் கிவ் த ப்ராப்பர் இது ஃபுல் ஒர்க். உங்களுடைய டிட்டர்மினேஷனாக இருக்கட்டும், உங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், எல்லாமே 100% இருக்கணும். எதுவுமே கிராண்டடாக எடுத்துக்க முடியாது. சரியா? இந்த எக்ஸாமுக்கான மரியாதை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட்டில் உங்களால் வர முடியாது. ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி
டெடிகேட்டடாக ப்ராப்பராக ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த எக்ஸாமை ஈஸியாக பண்ண முடியும், ஈஸியாக கிராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு விஷயத்தை தான் தெரிவிக்கணும். இந்த 13 லட்சமாக இருக்கட்டும், இல்லை ரேங்க் 3 இருக்கட்டும், வேர்ல்டு டஃபஸ்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஓகே, இது வந்து அவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இதுக்கான மரியாதை நம்ம கொடுத்தாகணும், இதை ப்ராப்பராக நான் பண்ணுவேன்னு முடிவு பண்ணிட்டு தான் இதை நான் உள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் முடிவு பண்ணணும். ரைட்டா? சரி, ஓகே. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் விஷயத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி எக்ஸாம்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, இந்த எக்ஸாம்ஸில் என்னென்ன லெவல்ஸ் இருக்குது, அதோடைய டஃப்னஸ், இது எல்லாத்தையும் பார்த்தோம். சரி, ஒன்ஸ் இதை கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு யூபிஎஸ்சி அப்படின்னாலே என்னப்பா சும்மா ஒரு லேமன் டேர்ம்ஸில் பேசணும் அப்படின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி தான் பேசிட்டு போயிடும். ரைட்டா? அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து எல்லார் மனசுலையும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா அந்த எக்ஸாம், அந்த போஸ்டிங்கான மரியாதை, அந்த போஸ்டிங்கான பவர், இதுதான் அதை தனியாக பேச வைக்கிது. ஸோ இது மட்டும்தான் நம்மளோட யூபிஎஸ்சி அந்த எக்ஸாம் லிஸ்ட்ல இருக்குதா அப்படின்னு கேட்டாக்க கிடையாது. ஸோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் 100% இருக்கு. இது இல்லாமல் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருக்கு, ஐஏஏஎஸ் இருக்கு, இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் இருக்குது. ரைட்டா? இப்போ இதுல 2 இருக்கு. ஒன்று குரூப் ஏ, இன்னொன்று குரூப் பி. இந்த குரூப் ஏ எக்ஸாம்ஸ் வந்து ரேங்கிங் பெட்டராக எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த குரூப் பி எக்ஸாம்ஸ் வந்து ரேங்கிங் கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த குரூப் பி எக்ஸாம்ஸ் அந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா? ஸோ இதில் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ப்ரெஸ்டீஜியஸ் இந்த சென்ஸ் வந்து என்ன அப்படின்னா பவராக இருக்கட்டும், இல்லை பேவாக இருக்கட்டும், ஒரு ரெகக்னிஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த டாப் எக்ஸாம்ஸ், அந்த ஐஆர்எஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ். அதுதான் பெரும்பாலான கேண்டிடேட்ஸ் வந்து விருப்பப்படுவாங்க. ரைட்டா? ஸோ அதில் வேகன்சி முடிஞ்சு உங்களுடைய ரேங்கிங்கோ இல்லை உங்களுடைய ஸ்கோர்ஸோ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதன்படி உங்களுடைய ரேங்கிங் இதைப்படி அதோடைய எந்த போஸ்ட் உங்களுக்கு வருமோ அது கிடைச்சிட்டு இருக்கும். ரைட்டா? இதுவுமே வந்து மெயின்ஸில் டிஏஎஃப்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இது, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் அந்த டிஏஎஃப் ஃபில் பண்ணும்போது, அந்த மெயின் ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. ஸோ இந்த ப்ரிலிம்ஸு நம்ம அந்த 3 ஸ்டேஜ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ப்ரிலிம்ஸ் இதோடைய சிலபஸ், இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாக்க இதுதான் சிம்பிளாக சிலபஸ். பேப்பர் 1 ஜென்ரல் ஸ்டடீஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸு, அப்புறம் இந்தியன் பாலிட்டி, அப்புறம் ஜென்ரல் இஷ்யூஸு, ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இது ரிலேட்டடான கண்டென்ட், இது ரிலேட்டடான புக்கு அப்படின்னு எடுத்து உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா மலை போல இருக்கும். அது ஒரு கடல். ஸோ எல்லாத்தையுமே சிம்பிளாக ஒவ்வொரு வார்த்தையில கொடுத்துட்டாங்க. இந்தியன் பாலிட்டின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இந்தியன் பாலிட்டி மொத்த கான்ஸ்டியூஷன் இருக்கு, அதுக்கப்புறம் லாஸ் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. இது எல்லாத்தையுமே சுருக்கி இப்படி முடிச்சிட்டாங்க. அதே போல சிசேட்டுக்கும் பேப்பர் 2ல இந்த காம்ப்ரிஹென்ஷன், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், டிசிஷன் மேக்கிங், லாஜிக் ரீசனிங் சிம்பிளா முடிச்சிட்டாங்க. ரைட்டா? இதுலயுமே உள்ள போனீங்கன்னா கடல் போல இருக்கும். ரைட்டா? அப்ப எப்படி இதை படிக்கிறது, எப்படி கன்ஃபைண்டா படிக்கிறது, தெளிவா படிக்கிறது அப்படின்னா ஒரே சொல்யூஷன், ஒரே வழி என்ன அப்படின்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்க்கணும். ரைட்டா? அப்பதான் உங்களுக்கு ஓகே, ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா இவ்வளோ வருது, இந்த ஏரியாஸ்ல இருந்து வருது, இந்த மாதிரி கேட்குறாங்க, இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. அப்ப இதை வந்து நம்ம வேற எங்கேயாவது ஒரு புக்ல பார்த்தோம் அப்படின்னா இதை இப்படிதான் படிக்கணும், இது தேவை, இது தேவை இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா யூபிஎஸ்சி கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து பாலிடிக்ஸ், இந்தியன் பாலிட்டி அப்படின்னு பேசணும் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடான விஷயங்களை பற்றி படிக்கணும். அதே சமயத்தில் பாலிடிக்ஸ் வந்து தேவை கிடையாது, பாலிடிக்ஸ் வேற, இந்தியன் பாலிட்டி வேற அப்படின்ட்டு தெளிவா உங்களுக்கு சப்ஜெக்டை புரிஞ்சுக்கணும். ரைட்டா? சரி, இப்போ நீங்க இந்த சார்ட்டை பாருங்க. இந்த சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா 2009 இருந்து 2025 வரைக்கும் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீடைல்டான சார்ட் இது. ரைட்டா? இங்க பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, அக்ரிகல்ச்சர், மாடர்ன் ஹிஸ்டரி, என்வாயன்மெண்ட், இது மாதிரி ஃபுல்லா இருக்குது. இப்போ ப்ரிலிம்ஸ், இன்ஃபேக்ட் ப்ரிலிம்ஸ் மட்டும் கிடையாது, ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், உங்களுக்கு இன்டர்வியூ
வரைக்குமே வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து பேஸாக இருக்க போகுது. அதில் முக்கியமாக 5 ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா இதில் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, அப்புறம் என்வாயன்மெண்ட். ரைட்டா? இந்த ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட்ஸ் 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இது இல்லாம சயின்ஸ் அண்ட் டெக். இந்த 5 சப்ஜெக்ட்ஸ் இது இல்லாம சயின்ஸ் அண்ட் டெக். இப்போ அந்த 5 சப்ஜெக்ட்ஸ் இந்த சயின்ஸ் அண்ட் டெக். ஏன் இந்த சயின்ஸ் அண்ட் டெக் தனியா நான் பேசுறேன் அப்படின்னா, இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு ப்ராப்பர் புக்ஸ் இருக்கு. ஆனா சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு ஒரு சாலிடான புக்கு கிடையாது. நீங்க இந்த 5 சப்ஜெக்ட், இந்த ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட்ஸை நீங்க படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்சிஆர்டிஸ் பார்த்தீங்கன்னாலே இதோட இந்த சப்ஜெக்ட்ஸோடைய அடிப்படைகள் புரியும். என்சிஆர்டிஸ் ஒரு 6th to 12th வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னாலே இந்த அடிப்படைகள் புரியும். ஆனா சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு அப்படி ஒரு சாலிடான புக்கு கிடையாது. அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு என்ன பண்றது அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். ரைட்டா? கரண்ட் அஃபேர்ஸ். சரி, இப்போ இந்த ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட்ஸ், இந்த ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட்ஸை நீங்க பார்த்தீங்கன்னாலே மீதி இந்த இதர சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து உள்ள அடங்கிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி பார்க்குறீங்க. பாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் இந்த கவர்னன்ஸ், இதனுடைய ட்ரேசஸ் வந்து அங்கே இருக்கும். அதே போல அக்ரிகல்ச்சர்னு ஒன்று இருக்கு. இந்த அக்ரிகல்ச்சர் வந்து ஜியாகிரஃபி படிக்கும் போதோ என்வாயன்மெண்ட் படிக்கும் போதோ அந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நீங்கள் படிப்பீங்க. அதே போல ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்கு. இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஹிஸ்ட்ரி படிக்கும் போது ஒரு சில ட்ரேஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சரை நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் மிஸ்லேனியஸும் எல்லா சப்ஜெக்டும் ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிடும். அப்போ ஃபண்டமெண்டலா இந்த 5 சப்ஜெக்டை முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க யூபிஎஸ்சி ஃபேஸ் பண்றதுக்கு யூ ஆர் ஹாஃப் த்ரூ. ரைட்டா? இது இல்லாம நீங்க ப்ராப்பரா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து படிச்ச விஷயங்களை திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அகைன் நீங்க ஒரு 80% நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ரைட்டா? இப்போ என்சிஆர்டி. சரி, இப்போ இது சப்ஜெக்ட்ஸ், இது ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட்ஸ், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரீஃபான ஐடியா. இப்போ இதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே பேசின போல என்சிஆர்டி. சரி, என்சிஆர்டி தான் உங்களுக்கு பேஸ். ரைட்டா? இப்போ இந்த என்சிஆர்டி இல்லாம ஒரு சில புக்ஸ் இருக்கு. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் லட்சுமிகாந்த்னு ஒரு புக்ஸ் இருக்கு. அப்புறம் எக்கனாமிக்ஸ் வந்து என்சிஆர்டி போதுமானது. இது இல்லாமல் சங்கர் கணேசன் ஒன்று இருக்கு, ரமேஷுங்கன்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி என்சிஆர்டி போதுமானது. என்வாயன்மெண்ட் வந்து பிஎம்ஐஎஸ்ன்னு ஒன்று இருக்கு, சங்கர் இன்ஸ்டியூட்டோடைய ஒரு புக் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா புக்ஸ். ரைட்டா? ஆனால் இதெல்லாம் ஒரு பாயிண்ட்ல நீங்க பார்த்துருந்தா அந்த சப்ஜெக்டை இன்னும் கொஞ்சம் ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். ஹவவர் ஃபர்ஸ்ட் நீங்க முடிக்க வேண்டியது என்னது? என்சிஆர்டி. அந்த என்சிஆர்டி முடிக்காம எந்த ஒரு புக் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட போல தான் இருக்கும், ஒரு அடிப்படையே இல்லாமல் இருக்கும். ரைட்டா? இந்த என்சிஆர்டி வந்து டைரக்டா நான் இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்வாயன்மெண்ட் படிக்கிறீங்க. என்வாயன்மெண்ட் வந்து நான் என்சிஆர்டிலாம் எதுவும் பார்க்கல, நான் டைரக்டா வந்து வேற புக்ஸ் பார்க்குறேன், சங்கர் புக் பார்க்குறேன், இந்த பிஎம்ஐஎஃப் புக்கு பார்க்குறேன் அப்படின்னா நீங்க பார்க்கலாம், ஒரு சில விஷயங்கள் புரியும். ஆனா யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய கொஸ்டின் ஃப்ரேமிங்கு, அந்த வெர்பாட்டியம், இது எல்லாமே வந்து எதோட அலைன் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி தான். ரைட்டா? ஒன்று. ரெண்டாவது, யூபிஎஸ்சி இப்போ டிஎன்பிஎஸ்சி போல யூபிஎஸ்சியுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தே வில் கிவ் சம் டைம். எதுக்கு? நீங்கள் இந்த கொஸ்டினோ இல்லை ஏதோ ஒரு இதோ வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற போல. ஸோ அந்த சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், ஆத்தரைஸ்டு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆத்தரைஸ்டு சோர்ஸில் என்சிஆர்டி யூபிஎஸ்சி ப்ராப்பராக எடுத்துப்பாங்க. என்சிஆர்டியோ இல்லை வேற ஏதாவது கவர்மெண்ட் சோர்ஸாக இருந்தால் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த என்சிஆர்டிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் யூபிஎஸ்சி கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ், அதுவும் பர்டிகுலராக ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து என்னன்னா டைரக்டாகவே என்சிஆர்டி புக்ஸ்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், கண்டென்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ என்சிஆர்டிஸ் அந்த அளவுக்கு முக்கியமானது. என்சிஆர்டிஸ் முடிச்சிட்டாலே இந்த ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட்ஸ் முடிச்சிடலாம். இந்த ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஹாஃப் த்ரூ ரிவைஸ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 80-85% எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடின்னு அர்த்தம். ரைட்டா? இப்போ நான் சொன்னது ஒரு விஷயம் கவனிக்கணும். என்னன்னா என்சிஆர்டி படிச்சாச்சுன்னா 50% சொல்கிறேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் ஆட் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 85% சொல்கிறேன். அந்த அளவுக்கு முக்கியமானது எது? இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ். இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணாதான் வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கணும், ஒரு சப்ஜெக்டில் எந்தெந்த ஏரியாஸ்லேருந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வருது, இந்த பர்டிகுலர் ஏரியா நமக்கு தேவையா இல்லையா, இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து எவ்வளோ டீப்பாக பார்க்கணும், ஒரு 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 கொஸ்டினை
எவ்வளோ தூரத்துக்கு வந்து அவங்க டீப்பாக கேட்குறாங்க இல்லை எவ்வளோ மேலோட்டமாக கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து எப்போ புரியும்னா இந்த ப்ரீவியஸ் கொஷின் அனாலிசிஸ்லாம். இப்போ இந்த போர்டு இருக்கு இல்லையா, இதில் இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ கொஷின்ஸ் வருஷம் கேட்குறான், இந்த கொஷின் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது, இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் இந்த ப்ரீவியஸ் கொஷின் அனாலிசிஸ். ஸோ 2009 2025 வரைக்கும் இருக்குது. இதை நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இவ்வளவு வருஷங்கள் பார்க்கணுமான்னு கூட கேட்டால் அவ்வளோ தேவையில்லை. ஒரு 10 வருஷம் இல்லை 12 வருஷம், 10 வருஷம் 12 வருஷம் கொஷின் எடுத்துகிட்டு 15 இயர்ஸ் போனால் ரொம்ப சந்தோஷம். 15 இயர்ஸ் கொஷின் எடுத்துகிட்டு ப்ராப்பராக இந்த 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 கொஷின்ஸ்லாம் வந்து இந்த ஏரியாஸில் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பாலிட்டியில் இருக்குது. பாலிட்டியில் நிறைய சப்டாபிக்ஸ் இருக்குது. கான்ஸ்டியூஷனல் பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கும், அப்புறம் இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும், டிபிஎஸ்பின்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து டாபிக்ஸ் அண்டர் இந்தியன் பாலிட்டி. இப்போ இந்த 15 கொஸ்டின் இந்த 2024 மொத்தமாக சேர்த்து 216 கொஸ்டின் கேட்டிருக்கான். 2009 2025 வரைக்கும் 216 கொஸ்டின் கேட்டிருக்கான். இந்த 216 கொஸ்டின்ல இந்தியன் பாலிட்டி டாபிக்ஸ் கடையில் என்னென்னலாம் வந்து கொஸ்டின் எவ்வளோ கேட்டிருக்கான் அப்படின்னு நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து இவ்வளோ வருது, டிபிஎஸ்பிலேருந்து இவ்வளோ வருது, பஞ்சாயத்து ராஜ்லேருந்து இவ்வளோ வருது, பார்லிமெண்ட்லேருந்து இவ்வளோ வருது. ஸோ இந்த மாதிரி பிரிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம், இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எந்த ஒரு நியூஸு இது ரிலேட்டடாக இந்த பர்டிகுலர் டாபிக் ரிலேட்டடாக வந்துச்சுன்னா அந்த நியூஸுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். அதே போல தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், ஜியாகிரஃபியாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எதுவாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் பிரித்து பார்க்கணும். ரைட்டா? பாலிட்டியில் 15 கொஸ்டின் 2025 வந்திருக்கு, 2024 16 கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு பிரித்து போட்டுட்டு சும்மா உட்காந்துட்டா சரி ஓகே பாலிட்டி முக்கியமான சப்ஜெக்ட் போல அப்படின்ட்டு உட்காந்துட்டு படிக்க ஆரம்பிச்சா அது தேராது, அது பத்தாது. இந்த 15 கொஸ்டின்ல எந்தெந்த ஏரியாஸ்ல அவன் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கான், 2024 இதே ஏரியாஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா, அதுக்கு முன்னாடி வருஷங்களையும் இதே ஏரியாஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா, அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகாம இப்ப புதுசா வந்து ஏதோ ஒரு ஏரியா ஆட் ஆயிருக்கா, அப்படி ஆட் ஆயிருந்துச்சுன்னா அதோடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட் என்ன, இந்த மாதிரி விஷயங்களும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு தெளிவான அந்த யூபிஎஸ்சி பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த யூபிஎஸ்சி பேட்டர்ன் கிடைக்கிறது எப்போ கிடைக்கும்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணாதான் கிடைக்கும். இந்த பேட்டர்ன் இல்லாம இந்த பர்டிகுலர் எக்ஸாம் நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான். படிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு. லிட்ரலா இந்த சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லைன்ல கொடுத்துட்டாங்க கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். நீங்க வருஷம் பூரா உட்காந்து நியூஸ் பார்த்தாலும் இதை கவர் பண்ண முடியாது, அவ்வளவு கண்டென்ட் இருக்கு. இல்ல வருஷம் பூரா உட்காந்து பேப்பர் படிச்சாலும், இல்ல வருஷம் பூரா உட்காந்து ஒரே புக்கு இல்ல 2 புக்கோ இல்ல 4 புக்கோ படிச்சாலும் படிச்சுட்டே இருக்கலாம். ஒரு பேட்டர்ன் தெரியணும். ரைட்டா? அந்த பேட்டர்ன் தெரிஞ்சாதான் உங்களால இந்த பர்டிகுலர் எக்ஸாமை ப்ராப்பரா அப்ரோச் பண்ணி ஓகே இதுதான் தேவை, இது தேவையில்லை, இது கண்டிப்பா தேவை, இந்த எக்ஸாமுக்கு இது ரிலேட்டடான விஷயங்கள் வந்து வேணும், இந்த சப்ஜெக்டை வந்து இவ்வளவு தூரத்துக்கு நம்ம பார்க்கணும், இதை நம்ம இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை ஒமிட் பண்ணிட்டு போக முடியாது அப்படின்ட்டு எல்லா ஐடியாவும் உங்களுக்கு இது எப்போ தெரியும்னா இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ்ல தான் தெரியும். ரைட்டா? சரி, ஓகே. இப்போ ஸோ ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் இந்த வீடியோஸ்லாம் இருக்குன்னு சார் சொல்லியிருப்பாங்க. இதில் எதை நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ஃப்ரெஷராக இருப்பீங்க, ஒரு சிலர் ஃப்ரெஷர்ஸாக இருப்பீங்க, இல்லை ஒரு சிலர் வெட்டரன்ஸாக இருப்பீங்க. நான் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன். இந்த ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு எதை பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷனல் கோர்சஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் அந்த தமிழ்நாடு யூடியூப் சேனல்குள்ளே போனீங்கன்னா பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு பிளேலிஸ்ட்டில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு CSAT 2025 ஃபவுண்டேஷன் கோர்ஸு, இந்தியன் பாலிட்டி யூபிசி ஃபவுண்டேஷன் கோர்ஸு, ஹிஸ்ட்ரி ப்ரிலிம்ஸ் ஃபவுண்டேஷன், என்விரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி யூபிசி ஃபவுண்டேஷன் இப்படின்னு இருக்கும்.
ஸோ இந்த ஃபவுண்டேஷன் கோர்சஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க, ரைட்டா? அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கோர்சஸ் போகலாம். ஓகே, சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்தியன் பாலிட்டியில் 2 பேர் எடுத்திருப்பாங்க. ஒன்று ஆறுமுகம் மேம் அப்படின்னு ஒருத்தவங்க எடுத்திருப்பாங்க, அப்புறம் இன்னொருத்தவங்க கணேஷ்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாங்க. சரியா? இப்போ ஆறுமுகம் மேம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்சிஆர்டிஸை எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 வீடியோஸ் போட்டிருக்காங்க, ரைட்டா? அதே போல கொஞ்சம் அட்வான்ஸ்டா மிஸ்டர் கணேஷ் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா உள்ள டாபிக்ஸை கவர் பண்ணியிருப்பாரு. இந்தியன் பாலிட்டி, அதோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ், இது மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்டாக உள்ள போயிருப்பாங்க, ரைட்டா? ஸோ இதுங்களை ஃபாலோ பண்ணாலே, இந்த வீடியோஸுங்களை ஃபாலோ பண்ணாலே உங்களால் ஒரு ப்ராப்பர் ஐடியாவுக்கு வர முடியும். இது வந்து பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். அதே போல் என்வாயன்மெண்ட் இருக்குது. என்வாயன்மெண்ட்டும் ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் இருக்குது. அந்த செட் ஆஃப் வீடியோஸில் டாபிக் வைஸ் வந்து பிரித்து கிளாஸஸ் இருக்குது. எல்லாமே மிஞ்சி மிஞ்சி போனால் 1 ஹவர்க்குள்ளே இருக்கும். 1 ஹவர் இல்லை 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். அதனால் கடகடன்னு நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, அதே போல் ஹிஸ்ட்ரிக்கும் கிஷோர் சார் எடுத்திருப்பாரு. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியிலையுமே வந்து டாபிக் வைஸு எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே, இது எல்லாமே எந்த டேக்ல இருக்கும் அப்படின்னா பிளேலிஸ்ட் கடையில் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பேசிக் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸு, இந்தியன் பாலிட்டி ஃபவுண்டேஷன் கோர்ஸு, அப்புறம் சிசாட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அட்வான்ஸ்டு வீடியோஸும் இருக்குது. விஷன் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோஸும் இருக்குது. இதை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா கொஞ்சம் உங்களுக்கு அடிப்படை புரியணும். இது என்னென்னா இந்த விஷன் மிஷன் இதெல்லாம் என்ன அப்படின்னா பேசிக்காக ப்ரீவியஸ் கொஷின் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த வருஷம் கொடுக்க போகிறாங்க இல்லையா, இந்த வருஷத்துக்கு ப்ரிலிம்ஸ் கொடுக்க போகிறாங்க இல்லையா, அந்த பசங்களுக்கு ரிலேட்டடான வீடியோஸ். ஸோ உங்களுக்கு கண்டென்ட் பேசிக்காக இருந்தது, நீங்கள் ஏற்கனவே இந்த எக்ஸாமை பற்றின ஒரு எக்ஸ்போஷர் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்தா இட் வில் மேக் சென்ஸ். அப்படி இல்லைன்னா இது புரியாது. அதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபவுண்டேஷனல் கோர்சஸ்லேருந்து பார்க்குறது பெட்டர், ரைட்டா? ஃபவுண்டேஷனல் கோர்சஸ்லேருந்து. சரி, ஸோ ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட்ஸ் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, என்வாயன்மெண்ட், எக்கனாமிக்ஸ் பார்த்தோம். இது இல்லாமல் சயின்ஸ் அண்ட் டெக்கும் பார்த்தோம். இந்த சயின்ஸ் அண்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும் இதில் ஃபவுண்டேஷனல் கோர்சஸ்ன்னு இருக்காது. பேசிக் சயின்ஸ்ன்னு இருக்கும், பட் தட் இஸ் டிஃப்ரெண்ட். சயின்ஸ் அண்ட் டெக் ஃபார் யூபிஎஸ்சி வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இந்த சயின்ஸ் அண்ட் டெக் வந்து இதில் இருக்காது. இந்த சயின்ஸ் அண்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும் 95% ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வந்து எங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட் எல்லாம் படிக்கிறீங்க அதெல்லாம் ஓகே, பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் படிக்கிற விஷயத்த கண்டிப்பாக கல்டிவேட் பண்ணணும். அந்த பேப்பர் படிக்கிற பழக்கம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த பேப்பரில் இருக்க விஷயங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம படங்களை சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜெயம் ரவி படம் ஒன்று தனி ஒருவன்ட்டு திடீர்னு இந்த படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேப்பரில் இருக்கிற நியூஸும் 8வது பேஜில் இருக்கிற நியூஸும் கனெக்ட் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ஒரு ஜம்மு காஷ்மீரில் வந்து ஆர்டிகல் 370 இதை வந்து ரிவோக் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். பிரசிடென்ஷியல் ஆர்டர் பார்த்துருப்போம். அப்புறம் மணிப்பூரில் இந்த மாதிரி ஆஸ்ஃபா ஆக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து ஐசோலேட்டட் ஈவெண்ட்ஸாக இல்லைன்னா அதை புரியாத வரைக்கும் அதெல்லாம் தனித்தனி விஷயங்களாக பார்த்துருப்போம். ஒன்ஸ் நீங்கள் இந்த இந்தியன் பாலிட்டி புக் எடுத்தோ இல்லை கான்ஸ்டியூஷனை பேசிக்காக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இது என்ன, இது எல்லாமே இன்டர் கனெக்டட், இது எல்லாத்துக்கும் வந்து தேர் இஸ் அ வே, இது இல்லாமல் அதை பண்ண முடியாது, இது இருந்தால் தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகும். நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு நியூஸில் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். இந்த ஃபவுண்டேஷன் ப்ரொவைடட் இந்த ஃபவுண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ நீங்கள் சப்ஜெக்டை படிக்க இந்த நியூஸ் பேப்பரும் இந்த கண்டென்ட்ஸும் வந்து உங்களுக்கு தேவை. இது ஒரு பக்கம். இந்த நியூஸ் பேப்பர் கண்டென்ட்ஸு இன்னொரு விஷயத்துக்கு எது தேவை அப்படின்னா, யூபிஎஸ்சியில் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் கண்டிப்பாக வரும், ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுலேயும் பர்டிகுலராக இந்த சயின்ஸ் அண்ட் டெக்கு, அதுக்கப்புறம் எக்கனாமி, இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் வரும். அதுக்காகவும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் ஒரு பக்கம் கொண்டு போங்க, இன்னொரு பக்கம் பேப்பர் படிக்கிற பழக்கம் கண்டிப்பாக கல்டிவேட் பண்ணி ஆகணும். ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கொஸ்டின்ஸ் எங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னா பேப்பர்லேருந்து தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, சரி. ஃபவுண்டேஷன் கோர்சஸ்
அந்த சயின்ஸ் அண்ட் டெக்கு இதெல்லாம் இதில் இருக்குது. இது வந்து ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும், அதில் பர்டிகுலராக ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும். சிசாட்னு ஒன்று இருக்குது, அது செகண்ட் பேப்பர். இந்த சிசாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 80 கொஸ்டின் பார்த்தோம், 2 மணி நேரம் பார்த்தோம், அதே போல் 200 மார்க் பார்த்தோம், அதுக்கப்புறம் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தோம். சரி, இதில் என்ன ஒரு ட்ரிக் அப்படின்னா, என்ன ஒரு கேட்ச் அப்படின்னா, இந்த சிசாட்டை நீங்கள் கிளியர் பண்ணாதான் ப்ரிலிம்ஸில் ஜிஎஸ் 1 வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தாலும் உங்களை ப்ரிலிம்ஸ் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஒருவேளை ஜிஎஸ், அதாவது ப்ரிலிம்ஸில் ஜிஎஸ் ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க, சிசாட்டை பண்ணலை அப்படின்னா நீங்கள் நாட் குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, சிசாட்ல நீங்கள் 33% எடுத்தால் போதுமானது. 200 மார்க்குக்கு அரௌண்ட் 66.66 இதை எடுத்தீங்கன்னா போதுமானது. நீங்கள் அந்த சிசாட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ ஜிஎஸ் ஸ்கோரை வச்சு உங்களுக்கு கிளியரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி உங்களை விட்டுருவாங்க. ஒருவேளை நீங்கள் ஜிஎஸ்ல ஃபுல் ஸ்கோர் எடுத்திருந்து சிசாட்ல அந்த 66க்கு கீழே எடுத்திருந்தீங்கன்னா அகைன் யூ ஆர் நாட் குவாலிஃபைடுன்னு சொல்லிடுவாங்க. ஓகே, சரி. இப்போ ஜிஎஸ்ல நீங்கள் ஸ்கோர் எடுத்திருப்பீங்க, அந்த 200க்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்கோர் எடுத்திருப்பீங்க. இந்த ஸ்கோர் வந்து இட் இஸ் கால்குலேட்டட் பை கேட்டகரி வைஸ். கட் ஆஃப் வந்து டிஃபர் ஆகும். எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் டிஃபர் ஆகும். ஜென்ரலுக்கு ஒரு கேட்டகரி ஒரு கட் ஆஃப் இருக்கும், ஓபிசிக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும், எஸ்சி எஸ்டிக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும். ஆனால் இந்த சிசாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 33% வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவல் தான். எல்லா கேட்டகரியும் இந்த 33% கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ரைட்டா? ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதுதான் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் ஃப்ரேம். இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம், எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்தோம், இந்த எக்ஸாம்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் முக்கியங்கிறத பார்த்தோம், அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம், எப்படி படிக்கலாங்கிறத பார்த்தோம். இப்போ இது எவ்வளோ முக்கியம், என்ன முக்கியம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் உங்களுக்கு இதோடைய உண்மைத்தன்மை புரியும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். சரி, இதுக்கு மேலே வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ வீக்லி என்ன நடக்கும், எப்படி இந்த ப்ரோக்ராம் போகும் அப்படின்னு அப்படிங்கிறத வந்து சார் வந்து சொல்லியிருப்பாரு, தெளிவாக சொல்லியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன ஏதுங்கிறத வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் செஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேட்கலாம். தமிழ் மீடியம் படிச்சுட்டு என்சிஆர்டிஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. சமச்சீர் புக்ஸு அதுக்கு ஈக்குவலாக குவாலிட்டியாக இருக்குது. சமச்சீர் புக்ஸுமே என்சிஆர்டிக்கு ஈக்குவலாக குவாலிட்டியாக இருக்குது. ஜாகிரஃபி, பாலிட்டி, என்வாயன்மெண்ட்லாம் வந்து அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது தமிழ் மீடியம் வந்து இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியுமா, அது கஷ்டமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. தமிழ் வழியில் எழுதுகிற பசங்க எவ்வளவோ பேர் கிராக் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய பிரின்சிபால் சார் வந்து தமிழ் வழியில் கைட் பண்ணுறது ஒரு கிங்கு. ஸோ அவர்கிட்ட நீங்கள் பர்சனலாக ஒருவேளை நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் மெயின்ஸுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் அவர் அப்ரோச் பண்ணிங்கன்னா அருமையாக உங்களுக்கு கைட் பண்ணுவார். ரைட்டா? ஸோ தமிழ் மீடியம், என்சிஆர்டி அந்த இது தேவையில்லை. சமச்சீர் புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எது வந்து யூபிஎஸ்சிக்கு ரிலவெண்ட்டான விஷயங்கள்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அகைன் நீங்கள் இது எப்போ தெரியும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் தெரியும். ஓகே, சமச்சீர் புக்ஸில் ஒரு சில விஷயங்கள் தேவையில்லாத இருக்கலாம். ஆனால் இது தேவை, இது தேவையில்லை அப்படின்னு எப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ரைட்டா? சரி. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் தான் இருக்கும். அங்கே வந்து நம்ம எப்படியா இருந்தாலும் அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அது பேசிக் இங்கிலீஷ் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது, பேசிக் இங்கிலீஷாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து மாற்ற முடியாது, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். சரி. இங்கிலீஷ் ஸ்கில் இல்லாமல் யூபிஎஸ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் பண்ண முடியும். இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு அடிப்படை நாலேஜ் இருந்தால் போதும். ஒரு விஷயத்த படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் போதும். ரைட்டா? நான் இப்போ சொன்ன போல ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் தான் இருக்கும். அந்த இங்கிலீஷில் இப்போ படிச்சுட்டு உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர். அதுக்கப்புறம் மெயின்ஸ் நீங்கள் தமிழில் ஃபுல் அந்த 9 பேப்பரும் நீங்கள் தமிழில் எழுதுறதுனாலும் எழுதலாம். ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து நம்ம பேசணும். ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்கு. அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுமே வந்து நீங்கள் தமிழ் லிட்டரேச்சர் எடுத்து எழுதுறதுனாலும் எழுதலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் இன்டர்வியூ கூட நீங்கள் தமிழில் போய் ஆன்சர் பண்ணலாம். உங்களை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சிருப்பாங்க.
ரைட்டா? ஸோ தமிழ் வந்து ஒரு தடையா இருக்க போதான்னா கண்டிப்பா கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க தமிழ் நல்லா தெளிவா தெரிஞ்சிருந்தீங்கன்னா மெயின்ஸ்லயா இருக்கட்டும் இல்ல அந்த மெயின்ஸ்ல அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஒரு எட்ஜ் தான். ரைட்டா? ஆல் இந்தியா லெவல்ல நீங்க போட்டி போட அவசியம் இல்லை. தமிழ் சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டு பசங்களுக்குள்ள தான் நீங்க போட்டு போறீங்க. பர்டிகுலரா ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஸ்கோர்ல சொல்றேன். ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பேப்பர் 1 பேப்பர் 2 பார்த்தோம் இல்லையா? அதுல தமிழ் லிட்டரேச்சர் ஒருவேளை நீங்க எழுத்தீங்க அப்படின்னா நீங்க ஆல் இந்தியா லெவல்ல போட்டி போட போற கிடையாது. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் லிட்டரேச்சர் எடுத்த பசங்க தான் உங்க கூட போட்டி போட போறாங்க. ஸோ அது வந்து அதுக்கான அட்வான்டேஜ் இருக்கு, அதுக்கான டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. பட் ஓவராலா தமிழ் உங்களுக்கு தடையா இருக்க போறது கிடையாது. இந்த வீடியோ மட்டும் பார்த்து இந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியுமான்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு அடிப்படையை கொடுக்கும். ரைட்டா? அந்த அடிப்படையை வச்சுட்டு நீங்க வந்து எப்படி உங்க நாலேஜை வந்து நீங்க பில்ட் பண்ணிக்கிறீங்க தான். அந்த அடிப்படையை வந்து என்ன விஷயம்னா, நீங்க நீங்க பார்த்துருப்பீங்க ரேங்க் 1 ரேங்க் 2 இவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. சின்ன வயசுலேயே கிளியர் பண்ணிட்டு போறாங்க. நம்பர் ஆஃப் அட்டம்ஸ்லாம் கம்மியாக கொடுத்துட்டு போறாங்க. அதே சமயத்தில் 8-9 அட்டம் கொடுத்த ரொம்ப திறமையான ஆட்கள் வந்து இன்னும் எழுதிட்டே இருக்காங்க. ஸோ எங்க இந்த டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுன்னு தெரியாம குருட்டாமாணிக்க படிச்சு நிறைய நாலேஜ் இருக்கும். ஒரு பையனுக்கோ இல்லை ஒரு பொண்ணுக்கோ நிறைய நாலேஜ் இருக்கும். ஆனால் அவங்க கிளியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப குறுகிய நாலேஜ் இருக்கும். ஆனால் அது எக்ஸாம் ரிலேட்டடான நாலேஜ் இருக்கும். அது கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரைட்டா? ஸோ எது தேவையில்லைன்னு நீங்க பிரிச்சு பார்க்கணும். அது பிரிச்சு பார்க்கறதுக்கு வந்து கண்டிப்பா இந்த அனாலிசிஸ் இருக்கணும். இந்த பிரிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த எக்ஸாம் ஃபவுண்டேஷன் இருக்கணும். அந்த ஃபவுண்டேஷனை கொடுக்கறது தான் இந்த பர்டிகுலர் பிளேலிஸ்ட், இந்த பர்டிகுலர் வீடியோஸோட வேலை. இந்த ஃபவுண்டேஷனை வச்சுட்டு நீங்க அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையில்லை நீங்க அதுக்கப்புறம் பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? இந்த ஸ்டேஜில், இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டேஜில் இதை வச்சு நான் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கறது வந்து கரெக்ட் கிடையாது. ஓகே, இது ஃபவுண்டேஷன் உங்களுக்கு. இதை வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் எவ்வளவு தூரத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய ஆப்டிடியூட இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்க கிளியர் பண்றீங்களா இல்லைங்கிறது. ரைட்டா? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பொதுவாக எக்ஸாமுக்கு முன்னாடி, இப்போ இந்த வருஷத்துக்கு வந்து மே 24 எக்ஸாம். இப்போ இதுலேருந்து ஒரு வருஷம் இல்லை 1.5 இயர்ஸுக்கு முன்னாடிலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அது போதுமானது. தமிழ் லிட்ரேச்சர் அஸ் அன் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கும் ஏதோ ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், ஏதோ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும்பா. ரைட்டா? ஃபர்ஸ்ட் நீங்க இது எப்படி ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நீங்க அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டை சூஸ் பண்ணணும். ரைட்டா? உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இல்லாம நிறைய பேர் எடுத்து கிளியர் பண்ணிட்டான் இல்லை நிறைய ஸ்கோர் எடுக்க முடியுது அப்படின்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு விஷயத்தை எடுத்தீங்க அப்படின்னா அங்கே இட் இஸ் கோயிங் டு பி டிசாஸ்டர். ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் தெரியணுங்க. அதை பொறுத்து தான் ஆப்ஷனல் சப்ஜெக்டை இது பண்ணும். அதுக்கப்புறம் தான் தமிழ் லிட்ரேச்சரா இல்லையான்ட்டு. இந்த தமிழ் லிட்ரேச்சர் இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டை பற்றி கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இல்லை நீங்கள் இந்த ஏசிசிக்கு இங்கே வரப்போல இருந்துச்சு அப்படின்னா அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ப்ரிலிம்ஸ் இந்த ஃபவுண்டேஷனல் கோர்சஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சைட் பை சைட் ஆப்ஷனல் என்ன எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா, ஒவ்வொரு சப்ஜெக்டோடைய சிலபஸை எடுத்துட்டு ஓகே இது நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் பேக்ரவுண்ட் பீப்புள் இருக்கலாம். அந்த சயின்ஸ் பேக்ரவுண்ட் பீப்புள் வந்து ஏதோ ஒரு ஆப்ஷனல் சூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ரா சயின்ஸ் இருக்கு, சுவாலஜி, பாட்னி இந்த மாதிரி சயின்ஸ் இருக்கு. அது இல்லாமல் ஆந்த்ரோபாலஜி இந்த மாதிரி சயின்சஸும் இருக்கு. ஒருவேளை அதுவும் பிடிக்கல அப்படின்னா ஜியாகிரபி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அப்புறம் அதுவும் இல்லைன்னா இந்த சைக்காலஜி, பிஎஸ்ஐஆர், சோஷியாலஜி இந்த மாதிரி பேப்பர்ஸும் இருக்கு. ரைட்டா? ஸோ இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு தெரியணும்னா சிலபஸ் பார்த்துட்டு இந்த பர்டிகுலர் சிலபஸ் நமக்கு செட் ஆகும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் சயின்ஸ் பேக்ரவுண்டோ இல்லை இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டோ இல்லை வேற ஏதாவது பேக்ரவுண்டா இருக்கட்டும், இங்க ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சூஸ் பண்றதுக்கு முதல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான். யூபிஎஸ்சி வந்து எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் வைக்கல. ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து இதை நீ எடுத்துக்கணும் அப்படின்னா உனக்கு இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பேசிக் நீடும் கேட்கல. நீங்க டாக்டரா இருக்கலாம், ஆனா மேக்ஸ் ஆப்ஷன் எடுத்திருக்கலாம். நீங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கலாம், அதே சமயத்தில் ஆப்ஷன் வந்து சுவாலஜி எடுத்துருக்கலாம். ஸோ யாருக்கும் எந்த தடையும் கிடையாது. ஆனால் இது எப்படி இந்த ஒருவேளை இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்லாம் சூஸ் பண்ணுறாங்க இல்லையா, எப்படி இந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங்காக சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்.
அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டை உங்களால் ஓட்ட முடியாது. இன்னொன்று, இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் கொஞ்சம் முக்கியமானது. ஏன் அப்படின்னா, அந்த மெயின்ஸில் ஒரு 9 பேப்பர் பார்த்தேன் இல்லையா, அந்த 9 பேப்பரில் உங்களுக்கு மார்க் எட்ஜு கொடுக்க போகிறது என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தான். அதனால இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டை சூஸ் பண்ணும்போது யூ ஹாவ் டு பி வெரி கிளியர், யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். சரியா? இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாம அப்படிங்கிறது ஒரு பக்கம், அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்து வாஸ்ட் சிலபஸ் உள்ள ஒரு ஆப்ஷனை எடுத்துட்டீங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க போகுது. அப்போ இன்ட்ரெஸ்டும் இருக்கணும், கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கணும். அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்க பார்த்து தான் இதை சூஸ் பண்ணணும். இது எப்போ இதெல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்க சிலபஸை நீங்களே பார்த்து அனலைஸ் பண்ணணும். ஓகே, பாருங்க, பார்த்துட்டு சிலபஸ் ஒன்றா பார்த்துட்டு உங்களுடைய சீனியர்ஸ் யாராவது இருந்தா, இல்லை உங்களுடைய வெல்விஷர்ஸ் யாராவது இருந்தாங்க, யூபிஎஸ்சி பேக்ரவுண்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. ஓகே, ஷார். நான் முதலன் எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காலாம் எதுவும் சொல்ல முடியாதுப்பா. நீங்கள் ஜென்ரலாக படிக்கணும், ரைட்டா? யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அதே போல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். என்சிஆர்டி புக்ஸ் தமிழில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஒரு சில இன்ஸ்டியூட்ஸ் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எடுத்திருக்குது, செக் பண்ணி பாருங்க. பட் சமச்சீர் அழகான புக், சமச்சீர் உண்மையிலே குவாலிட்டியான புக். என்சிஆர்டி 2019 போதுமானது. சைக்காலஜி ஆப்ஷனுக்கு கைடன்ஸ் இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த ஆப்ஷனல் ரிலேட்டடான விஷயங்கள்ஸ்லாம் நெக்ஸ்ட் ஃபேஸில் பார்ப்போம்ப்பா. இப்போதைக்கு ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் நீங்கள் கேளுங்க. கோர்ஸ் ஸ்கெடியூல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஃபர்தர் கிளாஸஸில் இல்லை ஒரு சில நாட்களில் கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தம்பி, இங்கிலீஷ் 40% புரியும், அந்த மாதிரி பர்சன்டேஜ்லாம் நம்ம இங்கே பேச முடியாது. என்ன விஷயம் அப்படின்னா, போக நீங்கள் ட்ரெயின் ஆகிடுவீங்க, ரைட்டா? நியூஸ் பேப்பர் படிக்கும் போதா இருக்கட்டும், இல்லை சப்ஜெக்ட்ஸை படிக்கும் போதா இருக்கட்டும், இதில் நீங்கள் இங்கிலீஷை, அந்த பேசிக் இங்கிலீஷை வாசித்து அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கும் போது உங்களுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கேலிபரும் உங்களுடைய அந்த கிராஸ்பிங் கேலிபரும் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. அதனால் இன்னைக்கு எந்த ஸ்டேஜில் இவ்வளோதான் நான் படிச்சிருக்கேன், இவ்வளோதான் எனக்கு தெரியும், இவ்வளோதான் எனக்கு புரியுது, இந்த அளவு தான் என்னுடைய இதில் இருக்கேன், லெவலில் இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உங்களை நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கீங்கிறது தான், ரைட்டா? இன்னைக்கு இருக்கிற லெவலில் வச்சு யாருமே இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ண போகிறது கிடையாது. இப்போதான் நீங்கள் ஒரு சிலர் பல பேர் இன்ஃபேக்ட் இப்போதான் காலேஜை முடிச்சிருக்கலாம், இந்த எக்ஸாம் பற்றி இப்போதான் உங்களுக்கு இந்த அடிப்படையே தெரிஞ்சிருக்கலாம். இப்போ இதுக்கு மேலே உங்களை எப்படி உங்களையே எப்படி எக்யூப் பண்ணி இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ண போறீங்க தான். இந்த எக்யூப்னு என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் இல்லாமல் உங்களுடைய பர்சனாலிட்டி லெவல்ல இருந்து, உங்களுடைய படிக்கிற இந்த டிட்டர்மினேஷன்ல இருந்து, உங்களுடைய கமிட்மெண்ட்ல இருந்து எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். புரியுதா? ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணும்போது இங்கிலீஷை புரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்க போகிறது கிடையாது. அது சாதாரணமாக முடிஞ்சிடும். இன்னைக்கு இது எதுக்கு, இன்ஃபேக்ட் நீங்கள் எக்ஸாம் டேட்டுக்கு நீங்கள் அது இங்கிலீஷ் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்க போகிறது கிடையாது. இங்கிலீஷை அதை வாசிச்சு நீங்கள் புரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கப்புறம் கண்டென்ட்டை நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ண போறீங்கிறது தான் உங்களுக்கு ரியல் சேலஞ்ச். அதனால் இங்கிலீஷை நீங்கள் போக நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்கள் செக் பண்ணுப்பா. கரஸ்பாண்டன்ஸ் டிகிரி நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு தான் அதோடைய டிகிரி வேலிடா இல்லையான்ட்டு யூபிஎஸ்சி அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் செக் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? ஓகே, டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா செஷனை முடிச்சுக்கலாம். Okay, thank you.